வணக்கம். ஜிடிவியின் விவாத நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் பெருமிதம் கொள்கிறோம். இன்று சட்டசபையில் குட்கா, பான் மசாலா போன்ற புற்றுநோயை உருவாக்கக்கூடிய போதை வஸ்துகளுக்கு தமிழகத்தில் தடை விதிக்கப்பட்டுள்ளது என்று தமிழக முதலமைச்சர் அறிவித்துள்ளார். இந்த தடை குறித்தும் இது போன்ற போதை வஸ்துக்களை பயன்படுத்துவதால் எது போன்ற பாதிப்புகள் இந்த இளைஞர் சமூகத்திற்கு ஏற்படுகிறது என்பது குறித்து விவாதிப்பதற்காக நமது அரங்கிற்கு மூத்த பத்திரிகையாளர் மயிலை பாலு அவர்கள் வந்திருக்கிறார்கள். மற்றும் இதில் உடல்நல தீமை எது போன்ற தீமைகளை இது ஏற்படுத்தி வருகிறது இன்றைய வளரும் சமூகத்திற்கு என்பது குறித்து எடுத்து உரைப்பதற்காக அடையார் புற்றுநோய் மையத்தினுடைய மருத்துவர் விதுபாலா அவர்கள் வந்திருக்கிறார்கள். இவர்களுடன் நாம் இணைந்து விவாதிப்போம். சார், இப்ப சட்டசபையில தமிழகத்தில் இந்த பான் மசாலா குட்கா தடை விதிக்கணும், அதை சேமித்து வைக்கவோ பதுக்கி வைக்கவோ அனுமதி கிடையாது அப்படின்னு ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இந்த அறிவிப்பு நல்ல அறிவிப்பு தான். ஆனால் அதில் ஒரு உள்ளார்த்தமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம்னு சொன்னால், ஏற்கனவே அவங்க முதலமைச்சர் சட்டசபையில் கூட அறிவிச்சிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ உச்சநீதிமன்றம் ஒரு வழக்கு இருக்குது, இந்த பேனான் குட்கா பான் மசாலா. அந்த வழக்கில் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நீதிபதிகள், நாங்கள் பலமுறை இந்த வழக்கில் இந்த மாநில அரசுகள் இது மீது என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நாங்கள் கேட்டுகிட்டே இருக்கிறோம். பல மாநிலங்கள் எங்களுக்கு பதில் சொல்லாமல் இருக்கு. அதனால 17 மாநிலங்களில் ஏற்கனவே தடை விதித்ததாக இருக்கு. சில மாநிலங்கள் எங்களுக்கு ஒன்றும் பதில் சொல்லாமலே இருக்கு. அதனால ஒரு தேதியை நிர்ணயிச்சு, இத்தனாம் தேதிக்குள்ளார நீங்கள் உங்களுடைய பிரமாண பத்திரம் அஃபிடவிட் தாக்கல் பண்ணணும். இந்த தடை விதிச்சிங்களா, அது மேலே என்ன நடவடிக்கை எடுத்துருக்கீங்க என்று நீங்கள் அஃபிடவிட் தாக்கல் பண்ணணும். அப்படி பண்ணலைன்னு சொன்னால் அதை நாங்கள் நீதிமன்ற அவமதிப்பாக எடுப்போம், கண்டெப்ட் கோர்ட் அப்படின்னு நாங்கள் எடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கை பண்ணாங்க. கிட்டத்தட்ட அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு சட்டசபையினுடைய அறிவிப்பு அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு. ஆனால் இதை செய்யலைன்னு சொன்னால் அவங்க ஒரு கண்டெம்ட்டுக்கு போக வேண்டியிருக்கும். அதனால் இதை ஒரு சட்டமன்றம் நடக்கிறதால வெளியில் அறிவிக்காமல் இதை சட்டமன்றத்திலேயே அறிவித்து இதன் மீதான ஒரு அஃபிடவிட்டை அவங்க நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணுவாங்க. அந்த அடிப்படையில் இது ஒரு ப்ரொசீஜரல், ஒரு நடைமுறையான ஒரு விஷயம் அப்படின்னு தான் நம்ம. இல்லை, இந்த தடை எந்த அளவுக்கு ஒரு இன்றியமையாதது இன்றைய சூழலில் அப்படின்னு பார்க்குறீங்க? இந்த தடை அவங்க ஏற்கனவே அவங்க சொல்லியிருக்காங்க. எப்படின்னு சொன்னால், ஏற்கனவே 1954 சட்டத்தின்படி ஏற்கனவே ஒரு சட்டம் இங்கே கொண்டு வரப்பட்டது. அதன் மீது ஒரு நோட்டிஃபிகேஷன், சட்டம் இல்லை நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டோம். ஆனால் உச்சநீதிமன்றமே என்ன பண்ணிச்சு சொன்னால், அந்த நோட்டிஃபிகேஷன் செல்லாது, அதாவது மத்திய அரசுக்கு தான் இதுக்கு உரிமை இருக்குது, மாநிலங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க. அதனால் நாங்கள் என்ன பண்ணோம்னா, அதை வேற ஒன்றும் பண்ண முடியாமல் போச்சு. திருப்பி அதனால் மத்திய அரசு என்ன பண்ணிச்சு சொன்னால், 2006 ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கு. அந்த சட்டத்தின்படி இது மாநில அரசுகளுக்கும் அதுக்கு அதிகாரம் இருக்குது. இதெல்லாம் தடை பண்ணுறதுக்காக 2006 தான் தடை செய்வதற்கான உரிமையை மாநில அரசுகளுக்கு கிடைச்சிருக்கு. அதனால் இதுக்கு மாநில அரசுகளுக்கும் அந்த தடை பண்ணுற அதிகாரத்தை வழங்குற ஒரு சட்டம் வந்திருக்கு. அந்த அடிப்படையில் தான் இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் தான். அந்த நோட்டிஃபிகேஷனை இப்போ நாங்கள் வெளியிட முடிவு பண்ணியிருக்கிறோம், தடை விதிப்போம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதில் இது ஒரு முக்கியமான ஒரு அம்சம்தான். இதில் என்னென்னு சொன்னால், இந்த புகையிலை சார்ந்து அவங்க மருத்துவர் நிறைய விவரமாக சொல்லுவாங்க. இதில் என்னென்னு சொன்னால், புகையிலையை பயன்படுத்துகிற பொருள் தான் இதுவும். இது என்னென்னா, அதாவது ஸ்மோக்கிங் டுபாக்கோ, ஸ்மோக்லெஸ் டுபாக்கோ அப்படின்னு ரெண்டாக பிரிச்சுக்கிறாங்க. ஸ்மோக்கிங் டுபாக்கோங்கிறது பீடி, சிகரெட்டு, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஸ்மோக்கிங், புகை வெளியில் வரும். இதெல்லாம் புகை வெளியில் வராமல் ஸ்மோக்லெஸ் அப்படின்ற பிரிவுக்குள்ளே வரும். இதுவும் புகையிலை பயன்படுத்துறது தான். அப்போ இந்த புகையிலை பயன்படுத்தும் போது அதில் என்னெல்லாம் பாதிப்புகள் இருக்கோ அந்த எல்லா பாதிப்புகளும் இதுக்கும் உண்டு. அதனால ஏற்கனவே சிகரெட் அதிகம், அது இன்னும் அதை நம்ம பேசலாம். ஏன்னு கேட்டால், இது மெல்றவங்களை மட்டும்தான் சாப்பிடும். இந்த குட்கா, பான் மசாலா இதெல்லாம் மெல்லாதவனையும், அதாவது பயன்படுத்தாதவனையும் பாதிக்கிறது சிகரெட்டு. அது அதை விட மோசமானது. ஏன்னா ஒரு புகை குடிக்கிறவனுக்கு ஏற்படுற பாதிப்பை விட சமூகத்துக்கும் அது பாதிக்கும். மேடம், இப்போ இந்த புகையில ஏதாவது இந்த இப்போ தடை செய்திருக்கக்கூடிய அந்த குட்கா, பான் மசாலா உட்கொள்வதால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும்?
கிட்டத்தட்ட இந்த மெல்ற வகை புகையிலை சார் சொன்ன மாதிரி மெல்ற வகை புகையிலையில கிட்டத்தட்ட 3000 வகையான நச்சுப் பொருட்கள் இருக்கு. அதாவது இத்தனோண்டு பொருள்ல அவ்வளவு நச்சுப் பொருளான்னு ஆச்சரியமா இருக்கும். ஆனா ஆராய்ச்சி பூர்வமா என்னென்ன கெமிக்கல்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சதுல கிட்டத்தட்ட அவங்க சொல்ற மாதிரி புகைக்கிற வகை புகையிலையில 4000 வகையான நச்சுப் பொருட்களும் மெல்ற வகை புகையிலையில 3000 வகையான நச்சுப் பொருட்களும் இருக்கு. இதுல வந்து மற்ற இது புகையிலை அப்படிங்கிறது நம்ம நாட்டு பிரச்சனை மட்டும் இல்லை, தமிழ்நாட்டு பிரச்சனையோ இந்திய பிரச்சனையோ இல்லை, இது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் எதிர்பார்த்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய சுகாதார பிரச்சனை இது. ஸோ இதை உணர்ந்து தான் எல்லா நாட்டிலையுமே கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு வந்து 10 லட்சம் மக்கள் நம்ம இந்தியாவில் மட்டும் உயிரிழந்துட்டு இருக்காங்க இந்த புகையிலைனால. அது மாதிரி உலகம் முழுவதும் 1.1 பில்லியன் பாப்புலேஷன் வந்து இதனால உயிரிழந்துட்டு இருக்காங்க. இது 2 மடங்கு ஆகும் 2030 சொல்லி உலக சுகாதார நிறுவனம் எச்சரிக்கை விடுத்திருக்கு. ஸோ இதை அடிப்படையாக வச்சு தான் வந்து உலக நாடுகள் எல்லாமே ஒன்று சேர்ந்து ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் டொபாக்கோ கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு பொது சுகாதார ஒரு ட்ரீட்டி, ஒரு ஒப்பந்தத்தை வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் வந்து எல்லா நாடுகளுமே அதில் கையொப்பமிட்ட எல்லா நாடுகளுமே, ஆனால் இது ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இதை மாதிரி ஒரு பொது சுகாதார ஒப்பந்தம் வேற எந்த ஒரு ஒப்பந்தமுமே இந்த மாதிரி இவ்வளவு நாடுகள் வந்து அங்கீகரிச்சதில்லை. இது கிட்டத்தட்ட 174 நாடுகளுக்கு மேலே இது வரைக்கும் கையொப்பமிட்டிருக்காங்க. அதில் இந்தியா வந்து 2005 அவங்களும் ஒரு மெம்பர் ஆட்டு இதில் கையெழுத்திட்டு அதற்கான நடவடிக்கைகளை எடுக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அதனுடைய அடிப்படையில் 2 விதமா வந்து அந்த புகையிலையை வந்து எதிர்கொள்ளணும் அப்படின்னு. ஒன்று வந்து டிமாண்டை வந்து குறைக்கணும், வாங்கக்கூடியவங்களோட எண்ணிக்கையை குறைக்கணும், சின்ன குழந்தைங்களுக்கு கிடைக்காம பண்ணணும், அந்த மாதிரி டிமாண்டை குறைக்கணுங்கிறது ஒரு ப்ரொவிஷன். இன்னொன்று வந்து சப்ளையை குறைக்கணும், விவசாயத்திலிருந்து இதில் வேலை ப்ரொடக்ஷன்ல இருந்து ரெகுலேட் பண்றதுல இருந்து ஸ்மக்லிங்கை குறைக்கிறதுல இந்த மாதிரி எல்லாத்தையும் குறைக்கணுங்கிறது வந்து செய்யணும் அப்படிங்கிறது. ஆனா என்னன்னா நம்ம நாட்டுல மற்ற நாடுகளை விட என்ன நம்ம நாட்டுல ஒரு வித்தியாசமான அம்சம் அப்படின்னாக்கா, மற்ற நாடுகள்ல வெறும் சிகரெட்டுக்காக போராடுறாங்க அப்படின்னாக்கா, நம்ம வளர மாதிரி இந்தியா பங்களாதேஷ் இந்த மாதிரி வளரும் நாடுகள்ல இந்த மெல்ற வகை புகையிலை வந்து ஒரு மிகப்பெரிய தொந்தரவா இருந்துட்டு இருக்கு. அதனால வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட ஆசிய நாடுகள்ல தான் இந்த மெல்ற வகையில் அங்கெல்லாம் வந்து வெறும் சிகரெட்டுக்காக தான். அதனாலதான் நிறைய சட்டங்கள் வந்து அவர்களை சார்ந்த சட்டங்கள் தான் நமக்கு கொண்டு வராங்க. புகைப்பிடிக்கிறது பொது இடத்துல நிறுத்த சொல்றாங்க, ஏன்னா அவங்களுக்கு அது மட்டும் தான் பிரச்சனை. ஆனா நம்மளுக்கு அப்படி இல்ல, பல வகையான ஆசிய நாடுகளின் பிரச்சனை எக்கச்சக்கமா ஆசிய நாடுகள், இந்தியால குறிப்பா கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட வகையான நம்ம ஊர்லயே தயார் பண்ணி கொடுக்கக்கூடிய எந்த ஒரு அங்கீகாரமும் இல்லாம ரெகுலேஷனும் இல்லாம இந்த மாவா இந்த மாதிரி பொருட்கள்லாம் சின்ன சின்ன குழந்தைகள் ரோடு சைடுல. நம்ம விவாதத்தில் இணைவதற்காக ஒரு நேர் ஒருவர் இருக்கிறார், அவருடன் இணைந்து நாம் பயணிப்போம். நேர்களே, நமது இப்போது இந்த விவாத நிகழ்ச்சியில் மேலும் வலு சேர்ப்பதற்காக மற்றொரு விருந்தினர் வந்திருக்கிறார். வணிகர் சங்க கூட்டமைப்பின் தலைவர் விக்ரமராஜா அவர்களுடன் இணைந்து நாம் விவாதிக்க போகிறோம். அதற்கு முன்னால் ஒரு பொதுமக்கள் கருத்தை கேட்டு நாம் விவாதிப்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். ஜிடி விவாத நிகழ்ச்சி, கருத்து பதிவு செய்யுங்க சார். என்னுடைய பேர் ரமேஷுங்க. ஹலோ. சொல்லுங்க சார். நான் தென்காசி பக்கம் நடுவலட்சுமி கிராமத்துல பேசுறாங்க. எங்க சட்டசபையில கொண்டு வந்து நல்ல தீர்மானம் தான். சொல்லுங்க. அப்படி இருந்தா கூட அது குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி தான் அது. அதாவது சுப்ரீம் கோர்ட்ல சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்கன்னு தெரியுது. இதுல இருந்து இதை எப்படியே விட்டுறாம நல்ல ஒரு அவேர்னஸ் வந்து சமூகத்துக்கு கொடுத்தா இன்னும் ரொம்ப நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் நான் நம்புறேன் சார். கண்டிப்பா. ஏன்னா இதை அப்படியே விட்டீங்கன்னு வச்சுங்களேன், நாளைக்கு வந்து இது ஒரு பெரிய இதோட பிரச்சனை என்னன்னு இப்போ பாதி வீட்டுக்கு தெரியாது. ஆனா நீங்க ஒரு நல்ல கருத்தை வந்து மக்கள்கிட்ட பரப்பிட்டு இருக்கிறீங்க, அதுக்கு முதல்ல ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி நன்றி. ஏன்னா இதை பார்த்தாவது இன்னும் திருந்துறவங்க திருந்தட்டுமே. கண்டிப்பா, உங்களுடைய சமூக அக்கறைக்கு நன்றி. அதாவது உங்களை போன்ற மக்களும் முயற்சி எடுத்துக்கொண்டால் இது போன்ற பழக்கங்களுக்கு முழுமையாக தமிழகம் விடுபடலாம். நன்றி, கருத்தை பதிவு செய்ய நன்றி. சார் வணக்கம். சார், இப்போ இந்த சட்டசபையில் இன்று வந்து தமிழக முதல்வர் வந்து குட்கா, பான் மசாலா போன்ற பொருட்களை விற்பதற்கும் அதை வாங்கி நுகர்வதற்கும் சேமித்து வைப்பதற்கும் தடை விதிச்சிருக்காங்க. இந்த இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது ஏற்கனவே ஓரலாகவே ஒரு தடை இருந்தது. குறிப்பாக சமீப காலமாக பல்வேறு கடைகளிலே இந்த பான்பரா, குட்கா போன்ற பொருட்கள் இருந்தால் காவல்துறை முதற்கொண்டு வணிக வரித்துறை அதிகாரிகள் இன்று பல்வேறு பிரிவுகளாக அதை அபகரித்து வந்தார்கள். அதனால் இந்த சாதாரணமாக கடை மக்களிடத்தில் போய் அபகரிப்பதை விட தயாரிப்பதை நம்ம தடை செய்ய வேண்டும். அப்போ தான் ஒரு நிரந்தர தீர்வு ஏற்படும். ஏன்னா எப்படியாவது இப்போ இவர்கள் தடை என்று சொன்ன பிறகு அது பிளாக் மார்க்கெட்டில் அது உள்ளே வருவதற்கு வழிவகை செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இப்போ சாதாரணமாக வெளிநாட்டிலிருந்து பொருள் கொண்டு வருவதற்கு வரி கட்ட வேண்டும் என்று சொன்னால் அந்த பாதையை விட்டு வேறு பாதையிலே எடுத்து வருவது வழக்கம். அதே போன்றுதான் இது போன்ற பாணிகளிலே இதை அரசாங்கம் முழு மனதோடு தடை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவர் மனதிலே முழுமையாக இருக்குமே ஆனால் இது எங்கு தயாரிக்கப்படுகிறதோ
மத்திய அரசு முதற்கொண்டு அந்த தடை செய்கின்றதை அங்கே தடை செய்யப்பட வேண்டும். அப்போதுதான் அந்த எந்த பக்கமும் அது ஊடுருவி வருவதற்கு ஒரு வாய்ப்பே இல்லாமல் போகும். சாதாரணமாக ஒரு பெட்டி கடையில் இது ஒரு 4 பாக்கெட் இருந்துச்சுன்னா எடுத்தாங்கன்னா ஒரு 2000 ரூபாய் அபராத தொகை போடுகிறார்கள். இன்னைக்கெல்லாம் பெட்டி கடை சாதாரண மளிகைகளெல்லாம் வியாபாரம் பண்ணி அவங்க வயிற்றுக்குள்ள போட்டு ஓட்டுறதே பெரிய விஷயமா இருக்கும். ஸோ இவங்க 2000 ரூபாய் ஃபைன் போட்டதுனால மீண்டும் 2000 ரூபாய் யாருக்குனே தண்டல் வாங்கி வச்சு வியாபாரம் பண்ணுவாங்க. மீண்டும் 2000 ரூபாய் தண்டல் வாங்கி தான் வியாபாரம் பண்ணி அவனுடைய வாழ்வாதாரம் சீரழிவு ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஆக இதையெல்லாம் அரசாங்கம் மனதிலே கருத்துக்கள் கொண்டு, ஏன்னா மக்கள் இதை வாங்கி சாப்பிடுவது இதை தவிர்க்க வேண்டும் என்பதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நச்சுத்தன்மை உள்ள பொருள். ஆகவே இதனால் பல்வேறு நோய்கள் அதை ஏற்படுகிறது. சகோதரி கூட தெளிவாக சொல்லிக் கொடுத்தது. எத்தனை நாடுகளிலே இது போன்ற பிரச்சனைகள் இருப்பதாக தெளிவாக சொன்னார்கள். எங்களை பொறுத்தவரையிலே மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். ஏன்னா மக்கள் ஆரோக்கியமாக இருந்தால் தான் வியாபாரம் கூட 10 ரூபாய்க்கு நடக்கும். இந்த பான்பராக்கு வாங்கக்கூடிய காசு அவங்க பையில் இருந்துச்சுன்னா இன்னொரு பொருளை வாங்கிட்டு போகிறாங்க. ஸோ எங்கள் வியாபாரம் அவன் எங்கேயும் போகாது. எங்களுக்கு அந்த பான்பராக் வித்து தான் நாங்கள் குடும்பம் நடத்தணுங்கிற அவசிய நிலைப்பாடுகள் எங்கள் வியாபாரிகள் மத்தியில் இல்லை. ஆனால் அதே வேளையில் இதை முழுமைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அரசாங்கம் தயாரிக்கின்ற இடத்துல தடை செய்யப்பட்டால் மட்டுமே இது குஜராத், ராஜஸ்தான் போன்ற வட இந்திய மாநிலங்களே தடை செய்யணும். பெங்களூர்ல படிக்கக்கூடிய கம்பெனிகள் இருக்குது, அங்கெல்லாம் தடை செய்யப்பட வேண்டும். இந்தியா முழுவதும் எங்கெங்க இருக்கிறதோ அங்கெல்லாம் தடை செய்யப்பட வேண்டும். எந்த பகுதியிலுமே விற்பனை வரக்கூடாது. இன்னைக்கு முதலமைச்சர் சொல்லும்போது அவங்க அதையும் சேர்த்தான் சொல்லியிருக்காங்க. தயாரிக்கவும், சேமித்து வைக்கவும், விநியோகம் செய்யவும், விற்கவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மத்திய அரசு சமீபத்தில் உங்களுக்கு எல்லாம் தெரியும், உணவு பாதுகாப்பு மற்றும் ஒரு தரநிலை சட்டம்னு ஒரு சட்டத்தை அமல்படுத்தி, அதாவது தான் மக்கள் உண்ணக்கூடிய பொருள்கள் எதுவாக இருந்தாலும் கருவேப்பிலை கொத்தமல்லியிலிருந்து அந்த அந்த சட்டம் நம்ம எலுமிச்சம்பழம் விற்பவர் கூட அந்த சட்டத்தில் அடக்கம். அதில் கூட ஒரு நச்சுத்தன்மை இருக்கக்கூடாது என்ற நல்ல நோக்கத்தோடு அரசாங்கம் ஏற்பாடு செய்திருக்குன்னு சொன்னா இதெல்லாம் உண்மையில தடை செய்யணும் இல்லையா? இதைத்தான் நாங்க இல்ல ஒரு நிமிடம். இப்ப நீங்க ஒரு வணிகர் சங்க தலைவராக இந்த தடையை இதுக்கு எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு? இதுக்கு நாங்க முழுமையா ஒத்துழைப்பு தருவோம். அதுல மாற்றுக்கிறதுலாம் கிடையாதுங்க. வியாபாரிகளை பொறுத்தவரையில் நச்சுத்தன்மை உள்ள பொருள் அதை விற்பதை நாங்கள் நான் மனசாட்சி விரோதமாக தான் இது வித்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா வேற வழி கிடையாது. இப்போ கொக்கோகோலா பெப்சி விற்கிறோம், அது நச்சுத்தன்மை உள்ளதுதான். அது இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. அது மனசாட்சி விரோதமாக வித்துக்கிட்டு இருக்கோம். வேற வழி நம்ம பிள்ளைகள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஹோட்டலில் போய் டிஃபன் சொன்ன உடனே ஒரு பெப்சி கோகோலா வாங்கி தான் பிள்ளைகள் சாப்பிடுது. பார்க்கும்போதெல்லாம் நமக்கு வேதனையாக இருக்கும். நான் கூட சில ஹோட்டலுக்கு போகின்ற பொழுது தண்ணிக்கு பதிலாக அந்த பெப்சியை வச்சு குடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அது ஒரு பேஷனை குடிக்கிறாங்க. ஆனால் நமக்கு மனசில் ஒரு கவலை இருக்கும், நம்மளுடைய பின்வரும் சந்ததிகளுடைய நிலைப்பாடுகள். இல்லை இப்போ இந்த இப்படி ஒரு லீகலாக ஒரு தடை வந்ததற்கு பிறகு இது கள்ள சந்தையில் விற்காமல் இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பு நுகர்வோருக்கும் உண்டு, வணிகருக்கும் உண்டு. அதாவது நீங்க சொல்றதுதான் கரெக்ட். நுகர்வோருக்கு உண்டு, வணிகருக்கு உண்டு. ஆனா வணிகர் என்று சொன்னால் சாதாரணமாக இப்ப சாதாரணமா யார் விற்கிறாங்க, கடையில் விற்க மாட்டாங்க, கடையில் விற்காட்டி யார் ரோட்டில் போறவங்க வச்சு பாக்கெட்ல வச்சு விற்றாலும் அது வணிகர் என்ற கோர்வையில தான் பத்திரிகையில் செய்தி போடுவாங்க. ஸோ எங்க வியாபாரிகள் கடையில் விற்க வேண்டிய அவசிய நிலைப்பாடுகள் இல்லை. சாதாரணமாக இப்போ கஞ்சா பிடிக்கிறாங்க, கஞ்சா வியாபாரின்னு சொல்லிடுவாங்க. சாரையம் பிடிச்சாங்கன்னா சாரை வியாபாரின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் எங்களை பொறுத்தவரையில் அரசாங்கம் தடை விதித்த பிறகு எங்கள் வியாபாரிகள் அதை பொருளாய் விற்கக்கூடாது. இது ஜிடிவி மூலமாகவே இதை பார்த்து கொண்டிருக்கின்ற லட்சக்கணக்கான வியாபாரிகளும் பொதுமக்களும் ஆதரவு தர வேண்டும். முழுமையாக தடை செய்யப்பட்ட இந்த பான்பரா, குட்கா போன்ற பொருட்களை விற்க வேண்டாம் என்பதை தமிழ்நாடு வணிகர் சங்கங்களுடைய பேரமைப்பின் சார்பாக ஒரு கோரிக்கையாகவே நாங்கள் வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இதை வணிகர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதை விட நாங்கள் எங்கள் மாநில பொதுச்செயலாளர் க. மோகன் அவர்கள் உடனடியாக எல்லா சங்கங்களுக்குமே இதை பரிந்துரை செய்து கடிதம் எழுத இருக்கிறார்கள். கண்டிப்பா கள்ளச்சந்தையில் விற்கப்படக்கூடாது, வேண்டாம், இந்த பொருள் விற்க வேண்டாம் என்பது சமூக அக்கறையோடு ஒரு கருத்தை சமூக அக்கறையோடு நாங்கள், ஏன்னா எங்களை பொறுத்தவரை சமூகம் நன்றாக இருந்தால்தான் நாங்கள் அதில் ஓப்பன், நாங்கள் வணிகம் நன்றாக இருக்க முடியும். இப்ப இவங்கிட்ட 10 பைசா பணம் இல்லைன்னா எங்க வியாபாரம் நடக்குமா? கண்டிப்பா உங்களுடைய அறிவுரை ஏற்று எல்லா வணிகர்களும் அவ்வாறே செய்வார்கள். அவருடைய முயற்சி நாங்கள் தொடர்ந்து இணைவோம். மேடம், இப்ப இது ஒரு முறை வாங்கி நுகர்ந்தால் அது ஒரு தீமை என்பது எல்லாருக்கும் தெரியுது. இதை சாப்பிட எல்லாருக்குமே தீமைன்னு தெரியும். இருந்தாலுமே இது மீண்டும் மீண்டும் நுகர துடிக்கிற, அவங்க வாங்கி சாப்பிட துடிக்கிற என்ன ஒரு உளவியல் மருத்துவ காரணம் இருக்குது மீண்டும் மீண்டும் சாப்பிடுற அளவுக்கு நினைக்கிறீங்க இளைஞர்களா? இந்த புகையிலையில் இயற்கையாகவே அந்த செடியில் கிட்டத்தட்ட 42 வகையான புகையிலை செடிகள் இருக்குது.
அதில் நிக்கோட்டியானா டொபாக்கம் அண்ட் நிக்கோட்டியானா ரஸ்டிகான்னு சொல்லி 2 இன வகைகள் மட்டும்தான் இந்த மாதிரி நிறுவனங்கள் கம்பெனிகளால் வந்து கமர்ஷியலாக அதை பயன்படுத்தி இந்த மாதிரி மக்களுக்கு கொடுக்கறது. ஸோ இதில் இயற்கையாகவே நிக்கோட்டின் அப்படிங்கிற ஒரு நச்சு பொருள், அடிமைப்படுத்தக்கூடிய ஒரு பொருள் இருக்கு. மீண்டும் மீண்டும் அதை வாங்கி சாப்பிடணும். இப்போ வந்து நம்ம எத்தனையோ பொருட்கள் சாப்பிட்றோம், பிஸ்கெட் சாப்பிட்றோம், மிட்டாய் என்னென்னமோ சாப்பிட்றோம். ஆனால் திரும்ப சாப்பிடணும் அப்படிங்கிற அந்த உந்துதல் வந்து நமக்கு கட்டாயமாகாது. இது வந்து இவன் வேண்டான்னு பயன்படுத்துறவங்க நினைச்சா கூட அவங்களால அதை தவிர்க்க முடியாது. ஏன்னா அந்த 100 பேர் ஆல்கஹாலை வந்து பரிசோதனை பண்ணி பார்த்தாங்கன்னா அதுல அதுக்கு அடிமையாகிறவங்க 10 பேர் அப்படின்னாக்கா, புகையிலையை பொறுத்த மட்டும் 100 பேர் பரிசோதனை பண்ணாங்கன்னா 25 பேர் வாழ்நாள் அடிமையாயிடுறாங்க. இதுல வந்து எத்தனை தடவை பயன்படுத்தினா அடிமையாவாங்க அப்படின்னு கேட்டாக்கா, ஒரு தடவை பயன்படுத்தினா போதும். அதுல பயன்படுத்தாம அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். இது ரொம்ப கொடுமையானது. ஆனா நம்ம ஊர்ல வந்து அதுக்கு இருக்கிற ஸ்டிக்மா வந்து ரிவர்ஸ்ல இருக்கு. நான் ஒரு பொண்ணு கொடுக்கணும்னா கூட குடிக்கிறவங்களுக்கு பொண்ணு கொடுக்கூடாதுவாங்க. ஆனா சிகரெட் பிடிக்கிறாங்க, தண்ணி அடிக்கிறாங்க, இந்த பாக்கு போட்டாங்கன்னா அது யார் பண்ணல அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கு. ஆனா ரொம்ப ஒரு அடிமைப்படுத்துற தன்மை மட்டும் இல்லாம 60 மில்லிகிராம் நிக்கோட்டினை வந்து ஒரே டைம்ல ஒருத்தர் வந்து உட்கொண்டாங்கன்னா அது ஒரு மனிதனை கொல்வதற்கு போதுமானது. அவ்வளவு ஒரு நச்சுத்தன்மை வந்து அதுல இருக்குது. இதெல்லாம் வந்து திரும்ப திரும்ப செய்யப்பட்ட ஆராய்ச்சிகள்ல நிரூபிக்கப்பட்ட உண்மைகள். அதனால இப்ப சார் சொன்ன மாதிரி முழுக்க முழுக்க புகையிலை அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமா நம்ம நாட்டில இருந்து நீக்கப்படணும். ஏன்னா ஒரு 1950-60 வரையிலையும் நமக்கு வந்து இதற்கான ஆதாரங்கள் கிடையாது. இது 6000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அமெரிக்கால தோன்றினது. 400 ஆண்டுகளுக்கு முன்னாடி கப்பல்கள் மூலமாட்டி இந்தியாவுக்கு வணிகர்கள் மூலமா கொண்டு வரப்பட்டது. அதுக்கப்புறம் தான் நம்ம பயிர் செய்ய ஆரம்பிச்சோம். ஆனா இன்னைக்கு வந்து ஒரு பெரிய அளவுல எல்லாரும் இதை ஒரு உணவு மாதிரியே சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு வந்துருச்சு. ஆனா 1950 வரைக்கும் எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது நம்ம கிட்ட. இது காஃபி டீ இன்னைக்கு எப்படி ஒருத்தர் வீட்டுக்கு வந்தோன்னு உபசரிக்கிறதுக்கு மாதிரி கொடுக்குறோமோ அதே மாதிரிதான் புகையிலையும் இருக்கக்கூடிய நச்சு பொருள் என்பது கூட மக்களுக்கு தெரியாது. 1964 தான் முதல் அறிக்கை, சர்ஜன் ஜெனரல் ரிப்போர்ட் யூஎஸ்ல இருந்து ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க. மருத்துவ உலகத்துக்கு கூட தெரியாது. அதற்கான ஆராய்ச்சிகளும் செய்யப்படல, இதுவும் கிடையாது. ஏன்னா நிறைய பேர் அதுக்கப்புறம் இந்த மாதிரி செத்து 1900க்கு 800களுக்கு அப்புறம் 880க்கு அப்புறம் தான் வந்து இதை பெரிய பெரிய நிறுவனங்கள் இதை வந்து தங்களுடைய பணத்துக்காக பெரிய பெரிய பல்நாட்டு நிறுவனங்கள் வந்து இதை நிறைய மார்க்கெட் பண்ண ஆரம்பிச்சாங்க. முத அமெரிக்கா தான் இதை செய்ய ஆரம்பிச்சது. நிறைய ஐரோப்பிய நாடுகளுக்கு அனுப்புனாங்க. அதுக்கப்புறம் அமெரிக்காவும் ஐரோப்பாவும் சேர்ந்துட்டு இந்த வளரும் நாடுகள்ல கிட்டத்தட்ட 1950க்கு அப்புறம் 60-70க்கு அப்புறம் அங்க விழிப்புணர்வு அதிகமா வந்த உடனே எல்லா நிறுவனங்களும் இந்தியாவுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிப்பா மேடம். மேடம் சொன்னதுல இருந்து இந்த புகையிலை சந்தையை இந்தியா போன்ற நாடுகளில் உருவாக்குவதில் ரொம்ப ஒரு முகாமையான பங்கு மேற்கத்திய நாடுகள், வல்லரசு நாடுகள் வகிக்குதுங்கிற ஒரு கருத்தை அவங்க பதிவு செஞ்சாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது என்னன்னு சொன்னா, முதல்ல வந்து நம்ம இந்திய சந்தையில இந்த சிகரெட்டுங்கிற பழக்கம் வந்து ரொம்ப குறைச்சல் தான். சிகரெட்டுங்கிறது நான் சொல்றது முதல் துவக்கத்தில் சொல்றேன். இது நேரடியாக அந்த வெத்தலை பாக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அதோடு சேர்த்து புகையிலை நேரடியாக சுவைக்கிற ஒரு பழக்கம் தான் நம்மகிட்ட இருந்தது. நேரடியாக சுவைக்கிறது. இந்த பழக்கத்திலிருந்து இது வந்து ஆண் பெண்கிற வேறுபாடு இல்லாமல் கிராமங்களில் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த சிகரெட் என்பது வந்த பிறகு பெரும்பாலும் வந்து இளைஞர்களை அது இழுத்து வலைக்குள்ள போட்டுச்சு. இந்த வெத்தலை பாக்கு போடுற பழக்கத்தை விட மோசமான பழக்கமாக இந்த புகைப்பிடிக்கிற பழக்கம் என்பது இளைஞர்களை இதனுடைய வளர்ச்சி தான் இந்த குட்கா பான் மசாலாலாம். இந்த குட்கா பான் மசாலாங்கிறது கூட நம்மளுடைய தமிழ் சூழலுக்கு ரொம்ப அந்நியமானது. இந்த குட்கா பான் மசாலாலாம் வந்து குட்கா பான் மசாலா என்பதே தமிழ் சூழலுக்கு ரொம்ப அந்நியமானது. இது வந்து வட மாநிலங்களில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறக்குமதி செய்யப்பட்டு இந்த பழக்கத்தை இங்க வந்து உருவாக்கப்பட்டது. இந்த பழக்கம் இது. அதனால குட்கா பான் மசாலாங்கிறது வந்து நம்ம தமிழ் சூழலுக்கு அந்நியப்பட்டது. இது என்னன்னா, கருத்து பதிவு செய்ய ஒரு நேர் இருக்கிறார், அவரோட இணைந்து விவாதிப்போம். வணக்கம், ஜிடி விவாத நிகழ்ச்சி. நான் தஞ்சாவூர்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க சார். நான் தஞ்சாவூர்ல பேசுறேன். சொல்லுங்க. இந்த கருத்து வந்து எப்படின்னாக்கா, வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த பான் பராக்கு இதெல்லாம் தடை பண்ணதுக்கு முதல்ல சிஎம்க்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், சீஃப் மினிஸ்டருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அடுத்தது வந்து இதை வந்து 18 வயசுக்கு மேல உள்ள பசங்க எல்லாருமே கார்பெண்டர் இந்த மாதிரி வேலை பார்க்குறவங்க போய் இதை போட்டுக்கிட்டு வேலை பார்க்குறாங்க. இதெல்லாம் குழந்தைகளை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாம நிறைய பேரண்ட்ஸ் அவஸ்தப்படுறாங்க. இதை முதல்ல நீங்க கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்தா போறோம். இதே மாதிரி லிக்விடும் மது அருந்துறதும் வந்து 35 வயசுக்கு மேல அலோவ் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். கண்டிப்பா செஞ்சாங்கன்னா ரொம்ப நல்லது. இதே மாதிரி செஞ்சோம்னா இது முதல்ல தேங்க்ஸ் சொல்லணும், அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றோம்.
அடுத்தது பசங்களை வந்து எல்லாத்துலயும் வந்து இதனால எவ்வளவு வந்து வியாதி வருதுங்கிறது ரொம்ப பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இப்ப சர்டன் ஏஜுக்கு அப்புறம் அவங்களால ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம்லாம் அவங்களால லைஃப் என்ஜாய் பண்ண முடியல, நல்லா தெரியுது. அதை வந்து இப்ப வந்து நீங்க இதை இன்னும் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வரணும், அவ்வளவுதான். கண்டிப்பா நன்றி, கருத்தை பதிவு செய்ததுக்கு நன்றி சார். இப்ப இன்னொரு மேட்ரு, நீங்களே அந்த விஷயத்தை பதிவு செஞ்சீங்க, தமிழ் சூழலுக்கு வந்து இது ரொம்ப புதிதானது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னீங்க, அது ரொம்ப அந்நியமானது அப்படின்னு. நீங்க சொன்ன செய்தியில பார்த்தீங்கன்னா வட மாநிலங்கள்ல இருந்து இப்ப 50களுக்கு பிறகு வந்து இங்கு வந்த வட மாநில தொழிலாளர்கள் இங்க அதிக அளவு வந்ததுக்கு பிறகுதான் இந்த சந்தை வந்து அதிகமாயிருக்கு. அதாவது இந்த குட்கா பான் மசாலா சந்தையை மட்டும் நான் சொல்றேன். இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? இதுக்கும் தமிழ் சூழல்ல உள்ள இளைஞர்கள் சீரழிந்ததுக்கும் அதுக்கு ஒரு தொடர்பு இருக்கா? நிச்சயமா. அதாவது முதல்ல வந்து அதான் நான் படிப்படியா வந்ததுன்னு தான் அதுதான் சொன்னேன். முதல்ல வந்து அவங்க வெறும் புகையிலை போட்டவங்க, அப்புறம் சிகரெட்டுன்னு சொல்லி வந்து இப்போ என்ன சொன்னா அதை விட இது என்ன ஆகி போச்சுன்னா டேஸ்ட் அதிகமாகி போச்சு. இப்போ மேடம் சொன்னாங்க பாருங்க, வாய்க்குள்ளரை போட்டு அதை வந்து சாப்பிட்ற போது அவங்களுக்கு வந்து அந்த அது ஒரு போதை வஸ்து தானே. அது என்ன ஆகுதுன்னு சொன்னால் அவங்கள வந்து அடிமைப்படுத்தி முழுக்க இதை விடவே முடியாதுங்கிற நிலைமைக்கு அவங்கள கொண்டு போயிட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் இந்த பான் பராக்குன்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. பான் பராக்குன்றது அது ஒன்றும் அது ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது, சுமாரான மோசம் தான். அது வெறும் வெத்தலை பாக்கு அதோட சேர்த்து சம்மந்தப்பட்டு இந்த பான் பராக்கில் ஆரம்பித்து பான் மசாலாக்குள்ளே வந்து இந்த குட்காவுக்கு வந்து இப்போ வந்து அந்த என்னது ஒரு பொடி ஒன்று போட்டு அதை போட்டு கசக்கி அதை வந்து என்னன்னா சுருட்டி வாய்க்குள்ளே வச்சுக்கிற ஒரு ஏற்பாடு இருக்கு, உருண்டையா. இல்லை அதைத்தான் நான் கேட்டேன், நீங்க சொன்ன விஷயத்தை தான் நானே கேட்டேன். வட மாநிலத்திலிருந்து வந்ததுங்கிறாங்க. அந்த வட மாநிலத்திலிருந்து இங்க பரவுவதற்கு மிகவும் காரணமாக வட மாநிலத்திலிருந்து அதிக அளவு குடிபெயர்ந்தவர்கள் இங்க வந்த காரணத்தினால்தான் இது அதிகமாச்சு. இந்த பழக்கம் எங்க அதிகமா இருக்குன்னு பார்க்கும்போதே சென்னை, கோவை போன்ற வட மாநிலத்தவர்கள் எங்க அதிகம் இருக்காங்களோ அங்குதான் இதற்கான சந்தை மிக அதிக அளவில் இருக்கு. அப்படின்னா சவுகார்பேட்டை முதல் கட்ட ஆரம்பம். அதாவது இது வந்து இவங்க வேலைக்கு வர்றதுக்கு முன்ன, வேலைக்கு வருவது இப்போ ஒரு 2 வருஷமா இருக்கு. அவங்க வியாபாரத்துக்குள்ள நுழைஞ்சாங்க பாருங்க, நுழையும் போதே பார்க்க கையில வச்சுதான் நுழைஞ்சாங்க. அவங்க வீடுகள்ல அது எப்பவுமே இருக்கும், அவனுக்கு அது இல்லாம எப்பவுமே இருக்க மாட்டாங்க. சாதாரண பாத்தீங்கன்னா ஒரு குத்தள்ளி சாப்பிட்றவங்களாம் இருப்பாங்க. இது வந்து அவங்க கலாச்சாரத்தில் அப்பவே கொண்டுட்டாங்க. அவங்களோட நம்ம போய் உட்காரும் போது கூட இப்போ நிறைய இப்போ சவுகார்பேட்டை பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் 2 வீலர் ஃபைனான்ஸ் எல்லாம் முழுக்க அவங்க தான் வச்சிருந்தாங்க, பேங்க்ல கூட கிடையாது. ஒரு 2 வீலர் வாங்குறதுக்கு நீங்க போனாலும் தம்பி 2 கொடுப்பாங்க, நீங்களும் 2 பாயில போடுவோம். பார்க்க அப்படியே பார்க்க நல்லா இருக்கே, 2 எக்ஸ்ட்ரா 2 கொடுங்க நீங்க அப்படி கேட்க மீண்டும் அதே பழக்கம் நம்ம உருவாக்கிடுது. அப்போ அவங்க பழக்கத்தை நம்ம என்ன செய்யறோம், எடுத்துக்கொள்றோம். அது அவங்களுடைய கலாச்சாரமே. இப்போ அவங்க திருமண வீடுகள் போனா கூட அதை பார்க்க வச்சிருப்பாங்க. அதே மாதிரி இப்போ இந்த ஐயா சொன்னாங்க இந்த உள்ள ஒதுக்குற மாதிரி ஒன்று உருட்டு, இது வந்து சாதாரணமா இந்த பீடா போடுற இடத்துங்கள எல்லா இடங்களிலுமே இருக்கும். இது கடைகள் மட்டும் பார்க்க முடியாது. சாதாரணமா இது போன்ற வியாபாரத்தை அரசாங்கம் இன்னும் தெளிவாக கண்காணிக்கணுமா. சாதாரணமா ஒரு பஸ் ஸ்டாண்டு முன்னாடி சிகரெட் குடிக்க கூடாதுன்னு சட்டம் இருக்கிறது, ஆனா குடிக்காம இருக்காங்களா? பொது இடங்களிலே பஸ் ஸ்டாண்டு இதெல்லாம் குடிக்கூடாதுன்னு இருக்கு. ஆனால் சட்டம் இருந்தாலும் அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு காவல்துறை அதிகாரிகள் உரிய நோக்கத்தோடு இன்னும் அதிகமான காவலர்கள் அதில் பயன்படுத்தப்பட வேண்டும். இப்போ சாதாரணமா ஒரு இந்த புள்ளி விவரம் குறித்து தான் உங்கள்கிட்ட நான் அது கேட்டேன். அந்த புள்ளி விவரம் வட இந்திய மாநிலத்தவர் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் இந்த போதை பழக்கம் தமிழர்களை அதிக அளவில் சீரழிக்கிறது அப்படிங்கிற புள்ளி விவரம் கரெக்டா? அதாவது அவர்கள் தான் இதை பழக்கப்படுத்தியதை, தமிழர்களை பழக்கப்படுத்தியது அவர்கள் தான் அதில் மாற்றுக்கருத்துலாம் சொல்லவே முடியாது. அங்கிருந்தா அந்த பழக்கம் வந்தது. இப்போ நம்ம ஆட்கள் சாதாரணமாக உங்களுக்கு தெரியும், அதாவது வெளிநாட்டுக்காரங்க வந்து குடிப்பழக்கத்தை அடிமையாகிறாங்கன்னா அது வந்து ஒரு அவங்க கிளைமேட்டுக்காக குடிக்க ஆரம்பிச்சாங்க, நம்மால் போதைக்காக குடிக்க ஆரம்பிச்சாங்க. கண்டிப்பா நம்ம ஒரு நேயர் இருக்கிறார், பொதுமக்கள் கருத்தையும் கேட்போம். வணக்கம், ஜிடி விவாத நிகழ்ச்சி. வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. இந்த தடை போதுமா என்றால் தடை வந்து மகிழ்ச்சி அளிக்கிறது. அதே நேரத்திலே வந்துட்டு இந்த தடை போதுமா என்று சொன்னால் இது வந்துட்டு நிச்சயமாக போதாது என்றுதான் சொல்ல முடியும். இன்னும் என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கறீங்க நீங்க சார்? இது சம்பந்தமான விழிப்புணர்வுகள், இந்த விளம்பரங்கள் முற்றிலுமாக தடை செய்யப்பட வேண்டும் சார். இந்த பான் குட்கா மசாலுடைய விளம்பரங்கள் தடை செய்யப்பட வேண்டும். அது மட்டும் இல்லாம இது வந்துட்டு விளம்பரங்கள் சொன்னாங்க, பட் வந்துட்டு இன்னைக்கு கஞ்சா தடை செய்யப்பட்டிருந்தாலும் கூட அது ஒரு போதை வசூல் பல இடங்கள்ல தாராளமா கிடைக்குது. அது மாதிரி இது வந்துட்டு இது எல்லா பெட்டி கடைகளையும் மறைமுகமான விற்பனைகள் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால இது தீவிரமான முறையில இது வந்து வர்றது கண்காணிக்கப்பட வேண்டும். இந்த விற்பனை வந்துட்டு முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அத்துடன் சேர்த்து பான் குட்காவை தடை செய்தது போல டாஸ்மார்க்கையும் ஒழிக்க வேண்டும், புகையிலையும் தடை செய்தார் தமிழக அரசு. உண்மையில இப்ப உங்க ஊர்ல ஒரு நிமிடம்,
உங்க ஊர்ல இந்த இந்த குட்கா போன்ற இந்த போதை வஸ்துக்கு அடிமையான இளைஞர்கள் அதிகம் இருக்காங்களா? நிச்சயமா இருக்காங்க சார். இந்த எங்க ஊர்லன்னு இல்லாம தமிழகத்துல ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லா வந்துட்டு இருக்கதான் செய்யறாங்க. நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ரெண்டாவது, இதுக்கான இளைஞர்கள் மத்தியில மனமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில ஏதாவது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்ப சிக்கன் குனியா வந்தப்ப நடிகர்கள் மூலமா விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்யறது போல இருக்கு. ஏதாவது அரசாங்கம் வந்து இளைஞர்கள் மத்தியில் அந்த மனமாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு என்ன தீர்வோ அதை செய்யலாம். கண்டிப்பா கண்டிப்பா சார், கருத்தை பதிவு செய்ததுக்கு நன்றி. ஓகே, அதாவது அவங்க எல்லாம் சொன்னா தமிழகம் முழுவதும் பரவி இருக்குது அப்படிங்கிறதுக்கு சான்று எல்லா இடத்துலயுமே இருந்து அது பரவத்தான் செய்யும். எப்படி சொன்னா இளைஞர்கள் மேடம் இப்ப இந்த பழக்கத்துக்கு அடிமை ஆயிராங்க அப்படிங்கிறது இப்போ ஒரு எல்லாமே கண்கூடா நம்ம பார்த்திருக்கோம். இதுல இருந்து விடுபடுவதற்கு என்னென்ன மருத்துவ முறைகள் இருக்கு, எப்படிலாம் விடுபடலாம், அதுக்கு என்னென்ன சென்டர் மாதிரி இருக்கா இந்த போதை பழக்கத்துல இருந்து விடுபடுறதுக்கு? நிச்சயமா இந்த குறிப்பா அந்த இதுல இருந்து பான்பராக்கு குட்கா இதுல இருந்து விடுபடுறதுக்காக இதுல இருந்து இதை நிறுத்தணும் அப்படின்னும் போது நிச்சயமா புகையிலை ஸ்மோக்கிங்ல இருக்கக்கூடிய நிக்கோட்டினை விட இதுல கிட்டத்தட்ட 12 மடங்கு இருந்து 15 மடங்கு அதிகமா இதுல அந்த நிக்கோட்டின் கலந்துருக்கு. அதனால அதோட அடிமைத்தன்மை வந்து இன்னும் புகையிலை ஸ்மோக்கிங்கை விட ஜாஸ்தியா இருக்கும். அதனால இதை விடணும் அப்படின்னு வரும்போது கண்டிப்பா அது ஒரு சிரமமான ஒரு சூழ்நிலையா இருக்கும். ஆனா நிச்சயமா ஒரு அந்த சிரமமான சூழ்நிலைகள், அந்த பிடிக்கணும் போடணுங்கிற அந்த ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஒரு இருக்கிறது, ஒரு வெறுமையா இருக்கிறது, கொஞ்சம் டல்லா ஒரு தலை சுத்துற மாதிரி, தலை வலிக்கிற மாதிரி எல்லாம் கொஞ்சம் சிரமங்கள் அதுல இருந்து வெளி வரும்போது இருக்கலாம். ஆனா இந்த சிரமங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட 7 to 15 நாள் வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கு மேல இருக்காது, படிப்படியா அது குறைஞ்சு போயிடும். ஆனா இந்த 7 to 15 நாளைக்கு இருக்கக்கூடிய அந்த தொந்தரவுகள்லாம் ஒரு புற்றுநோய் கூடவோ இல்ல ஒரு மாரடைப்பு கூடவோ பக்கவாதம் கூடவோ தொடர்படுத்தி பார்த்தோம்னா இது ஒரு பெரிய தலைப்போற பிரச்சனை இல்லை. பெரிய பணமும் செலவழியாது, நம்மளோட சமாளிக்க முடியும். அது மாதிரி இதற்கு இன்னைக்கு மருத்துவ வசதிகள் இருக்கு. எந்த டாக்டர்கிட்ட போனாலும் இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு நிச்சயமா அவங்க உதவி செய்வாங்க. அதனால இந்த தடை சட்டம் வந்து உண்மையிலே நிறைய பேர் இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு உதவி பண்ணும். இதுல பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே மருத்துவமனைகளை உடனடியாக அணுகுனா அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு அவங்க உதவி பண்ணுவாங்க. நாங்க அதுக்கு ஃப்ரீயாவே ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். அந்த மாதிரி நிச்சயமா அதுல இருந்து வெளியே வர முடியும். நிறைய போட்டு 10 வருஷம் 20 வருஷம் பழக்கம் உள்ளவங்களே ஒரு நாளையில விட்டு வெளியே வந்திருக்காங்க. சோ இது ஒரு விஷயம். இன்னொன்னு வந்து நீங்க சொன்னீங்க அந்த வட மாநிலத்தவர்கள் இங்க வந்து பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு இருக்கக்கூடிய சைனி கைனில இருந்து பான்பராக்கு, மாணிக் சந்து, குட்கா இது எல்லாமே வட மாநிலத்தை சேர்ந்ததுதான். தமிழ்நாட்டு தயாரிப்பாளர்கள் யாரும் கிடையாது. அதே மாதிரி அதுக்கு தயார் பண்ணக்கூடிய புகையிலை செடி வந்து தமிழ்நாட்டில் பயிரிடக்கூடிய பெரும்பாலான ஒட்டன்சத்திரம், திண்டுக்கல் மாவட்டங்கள்ல விளையக்கூடிய பெரும்பாலான புகையிலை வந்து இந்த மெல்ற வகை புகையிலைக்காக தான் போகுது, ஸ்மோக்கிங்க்கு போகல. அதே மாதிரி ஆந்திரால உள்ள ஆந்திரா சார் சொன்ன மாதிரி கர்நாடகாவில் உள்ள பெரும்பாலான புகையிலை வந்து செடிகள் நம்ம விவசாயிகள் இந்த மெல்ற வகை புகையிலைக்காக தான் வடநாட்டில இருந்து வந்து வாங்கிட்டு போறாங்க. அதே மாதிரி சார் சொன்ன அந்த மாவாவுமே இன்னைக்கு பீகார்ல இருந்து கிட்டத்தட்ட 40-50 குழந்தைகளை ஒரு பீகார்ல இருந்து ஒருத்தர் கொண்டு வந்து குழந்தைகளை 8 வயசு 9 வயசுல குழந்தைகளை கூட்டிட்டு வந்து பள்ளி கல்லூரி நிறுவனங்களுக்கு பக்கத்துல ஒரு சின்ன பெட்டி மாதிரி வச்சு ஒரு கொடை வச்சு உள்ள அங்க அந்த மாவை வச்சு விற்க விட்டுருக்காங்க. நிறைய இடங்கள்ல நாங்க பார்த்து பிடிச்சி இந்த மாதிரி குழந்தைகள் விற்க கூடாதுங்கிற தடை சட்டம் ஏற்கனவே இருக்கிறதுனால அதை அடிப்படையில அதை அமல்படுத்த போகும்போது அந்த குழந்தைகள் எந்த மாவட்டங்கள்ல அப்படி குழந்தை சிறுவர்கள் வந்து அதிகம் பயன்படுது? எல்லா இடத்துலயும் இருக்குங்க. திருநெல்வேலியில வரைக்கும் இன்னைக்கு திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டம் வரைக்கும் போய் சேர்ந்துருச்சு. நாங்க இங்கே சென்னையில இருக்கு, கோயம்புத்தூர்ல இருக்கு, நகரங்கள்ல இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஒரு பொதுமக்கள் கருத்தை கேட்டு அதே புள்ளியிலிருந்து நம்ம விவாதத்தை ஆரம்பிப்போம். வணக்கம், ஜிடி விவாத நிகழ்ச்சி. ஐயா வணக்கம், என்னோட பெயர் கோவிந்தராஜ், கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி. கிருஷ்ணகிரி மாவட்டம் கோவிந்தராஜ், உங்க கருத்தை பதிவு செய்யுங்க. ஐயா, அந்த குட்கா பான்பராக்கெல்லாம் உடல்நலத்துக்கு கேடு, பயங்கரமான இது ஒரு விஷயம் தான். ஸ்லோ பாய்சன் கொஞ்சம் கொஞ்சமா மனசுல கொள்ளக்கூடிய விஷயம் மருந்து தாங்க ஐயா. அது இதை வந்து ஒழிக்கணும்னா வந்து அரசாங்கத்துல விழிப்புணர்வு எவ்வளவு செய்யறாங்க இல்லன்னு தெரியல. இப்ப நண்பர்கள் மூலமா வந்து இப்ப நான் இருக்கிறேன்னா என்னோட நண்பர் 4 பேர் இருப்பாங்க. அந்த தவறை செய்யும் போது ஐயா இது செய்யறதுப்பா, இது உடல்நலத்துக்கு வந்து உடலுக்கு வந்து நிறைய பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம பிள்ளைங்க முன்னாடி மெயினா வந்து அப்பா அம்மா வந்து போடுவாங்க, பையன் பார்க்குவோம், நாளைக்கு அப்பா போடுறாருன்ற எண்ணமும் வரும். அதாவது குடும்பத்திலையும் கட்டுப்படுத்தணும். நம்ம தெரிஞ்சவங்க கிட்ட நம்ம நண்பரை வந்து அறிவுரை மூலம் திருத்தறதுக்கான வழியை செய்யலாம் சார். இப்படி இருக்கும்போது ஒருத்தர் சொல்லும் போது 10 பேர்ல ஒருத்தனா கேட்போம். 10 பேர்ல ஒருத்தர் கேட்கும் போது அவர் அடுத்தவருக்கு அட்வைஸ் பண்ணாங்களா கொஞ்ச நாளாவும் ஆனா திருத்தலாம். இப்ப நம்ம விவாத நிகழ்ச்சியில வந்து வணிகர் சங்க கூட்டமைப்பு தலைவர் விக்ரமராஜா இருக்கிறார். அவரிடம் நீங்க என்ன ஒரு பொதுமக்களா கோரிக்கை வைக்கிறீங்க? இது வந்து வணிகம் முடிஞ்ச வரைக்கும் கடைகளை விற்க கூடாதுயா.
இது கவர்ச்சி படம் பார்த்தா பாக்கெட் பார்த்தா அழகா இருக்குது. அழகா இருக்கும்போது வாங்கலாம்னு தோணுது. வாங்கலாம்னு தோணும்போது இது ஒருத்தரா பார்த்து பழகி அதிகமா போயிருது. முக்கியமா கடையில வியாபாரம் பண்றதை கட்டுப்படுத்தினாங்களா நல்லா இருக்குங்க ஐயா. கண்டிப்பா நீங்க வணிக சங்க தலைவர்கிட்டே நேரடியா கோரிக்கை வச்சிருக்கீங்க. கண்டிப்பா அது நடக்கும் நம்புவோம். நன்றி, கருத்தை பதிவு செய்ததுக்கு நன்றி. கண்டிப்பா இல்ல அப்படி இல்ல, பொதுமக்கள் நேரடியா சொல்றது. நமது விவாதம் இந்த குட்கா, பான் மசாலா போன்ற போதை வஸ்து பொருட்கள் இளைஞர்களை பெருமளவு பாலடித்துக் கொண்டிருக்கிறது என்பதை பல்வேறு ஆதாரங்களுடன் மருத்துவர் தரப்பிலும் சமூக அக்கறையாளர் தரப்பிலும் எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு நமது விவாதம் தொடரும். விவாதம் தொடர்கிறது. மேடம், இப்போ இந்த பழக்கத்துக்கு அடிமையானவங்க எப்படி அது மீட்பதற்கு ஒரு பிரச்சனை இல்லை, அரசு எல்லா உதவியும் செய்கிறது, பயப்பட வேண்டாம் அப்படிங்கிற ஒரு நிறைய பயனுள்ள தரவுகள் ஆதாரங்களோட நிறைய விஷயங்களை பதிவு செஞ்சீங்க. இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற இதன் இந்த பழக்கத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஏதாவது ஒரு நேயருக்கு, பார்வையாளருக்கு நீங்கள் ஒரு ஆறுதல் சொல்லும் விதமாக உடனடியாக அவங்க என்ன செய்யணுங்கிறத நீங்களே ஜிடிவி வாயிலாக சொல்லுங்கள். இப்போ இதை நிறுத்தணும், நிறைய பேருக்கு இது வந்து நிறுத்துறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக அமையும். நிச்சயமாக இது எங்கேயும் கிடைக்கல அப்படின்னும் போது செய்தாகணும். ஆனால் முதல்ல வந்து இதை எங்கேயாவது இந்த மாதிரி திருட்டு சந்தையிலையாவது வாங்கி சாப்பிட்றணும் அப்படிங்கிற ஒரு அந்த மாதிரி ஒரு எண்ணம் நினைக்காம இதை வந்து நமக்கு நிறுத்துறதுக்கு, நம்மளுடைய ஆரோக்கியத்திற்கு, நம்ம கேன்சர்லாம் வராமல் நமக்கு தடுக்கிறதுக்கு அரசாங்கம் கொடுத்த ஒரு வாய்ப்பாக நினச்சிட்டு இதை விடணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை முதல்ல எல்லாருக்குமே வரணும். இதை எங்கே போய் வாங்குறது அப்படின்னு சொல்லி அந்த எண்ணம் இல்லாமல் ஒரு முன் வரணும். அப்படி முன் வரும்போது நிறைய இன்னைக்கு வந்து பொது சுகாதார நிலையங்கள்ல எல்லா மருத்துவர்களுக்குமே எல்லா மாவட்டத்தில் உள்ள பொது சுகாதார நிலையத்திலையும் இதற்கான பயிற்சி கொடுத்துருக்காங்க எல்லா மருத்துவர்களுக்கும். ஸோ அவங்க கிட்ட அப்ரோச் பண்ணாக்க அவங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத வந்து சொல்லுவாங்க. ஆனா இதுல வந்து ஒன்றும் முதல்ல நான் சொன்ன மாதிரி பெருசா எந்த ஒரு பிரச்சனையும் வராது. எந்த ஒரு மருந்து மாத்திரையும் இல்லாமலே ஒரு 10-15 நாள் கொஞ்சம் சிரமத்தோட நிச்சயமா அவங்க இதை விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி எல்லாம் நிறைய குடிச்சு கொஞ்சம் உடற்பயிற்சி பண்ணி கொஞ்சம் நாள் சமாளிச்சாங்கன்னா ஒரு 15 நாளையில நிச்சயமா குணமடையக்கூடிய ஒரு நோய் தான். கண்டிப்பா அவங்க வெளியே வந்துட முடியும். இதை விட்டு கண்டிப்பா அப்ப நம்பிக்கை வச்சா போதுங்கிறீங்க. ரொம்ப பயனுள்ள தகவலை நம்ம நிகழ்ச்சியில பதிவு செஞ்சிருக்கீங்க சார். இப்ப இந்த தடைங்கிறது இந்தியாவில் 17 மாநிலங்கள ஏற்கனவே போடப்பட்டிருக்கிறது. 17 மாநிலம் 3 யூனிட் இதுல 29 இப்போ இன்னைக்கு உள்ள அந்த மாநிலங்களில் தடை தொடர்கிறதா? ஏன் தடை சில சமயங்கள் நீடிக்கப்பட முடியாத ஒரு சூழல் ஏற்படுகிறது? அதற்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறேன். தடை இருக்கும் விற்பனை நடைபெற்றுக் கொண்டே இருக்கும். அதாவது இந்த விற்பனை என்பது நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். வியாபாரிகள் கடையில தான் விற்பாங்க. வியாபார கடைகள் மட்டும்தான் இது விற்பனைப்படும் என்பதுங்கிறதுக்கு மாற்றாக இது சாதாரணமாக இந்த உத்தி எப்படி கையாளுவாங்கன்னு சொன்னீங்கன்னா, கல்லூரியில் பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு கல்லூரியிலே விற்றுருவாங்க. ஸோ சில மாணவர்கள் இப்போ இன்னும் கல்லூரிக்கு போக முடியாமல் பள்ளியினுடைய மாணவர்களே சில இடங்களில் இது போன்ற போதைப் பொருட்களை விற்பது நாங்கள் பள்ளிகளிலே பிடிச்சிருக்கோம். நாங்கள் கூட ஒரு பள்ளியினுடைய தாளாளராக இருக்கோம். எங்கள் பள்ளியினுடைய 3000 பிள்ளைகள் படிக்கிறாங்க. அங்கே கூட இந்த மாதிரி போதைப் பொருளை படித்து நாங்கள் சஸ்பெண்ட் பண்ண வேண்டிய நிலைப்பாடுகள் இருக்கிறது. எத்தனாவது படிக்கிற மாணவர்? ஒரு 9th 14 வயசு பையனை விற்றுருக்கிறோம். நாங்கள் அதை கண்டுபிடிச்சி பையனை சஸ்பெண்ட் பண்ணுறோம். ஸோ எந்த அடிப்படையில் இந்த இது மக்கள், இப்போ மேடம் சொன்ன மாதிரி மக்கள் தான், ஏதாவது பிள்ளைகள் வந்து சாதாரணமாக ஒரு தவறு செய்யும்போது ஆர்வமாக இருப்பாங்க. ஆனால் தவறு என்பது தன்னை சுட்டு கொண்ட பிறகுதான் அது உண்மையை தவறு செஞ்சிருக்குன்னு தெரியும். ஆனால் சுடுவதற்கு முன்பாகவே இந்த அரசாங்கம் இப்படி தடைகளை போட்டு மக்களுக்கு ஒரு நல்ல பயன்பாட்டுக்கு வர வேண்டும் என்ற சூழலை உருவாக்கி இருக்கிறார்கள். இதை இன்னைக்கு குறிப்பாக மாணவர்கள்லாம் இதை எடுத்துக்கிட்டு போய் ஒரு பெரிய பிரச்சாரமாக செய்யணும். மாணவர்கள் தொலைநோக்கு சிந்தனையோடு சென்று மாணவர்கள் மத்தியில் இதை எடுத்துகிட்டு போனால் தான் இன்னும் நிறைய விழிப்புணர்ச்சிகள் ஏற்படும். சாதாரணமாக நாங்கள் கூட பல்வேறு மேடைகளில் பேசுகின்ற பொழுது கூட தாய் டிவி சீரியலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. தகப்பனார் வேலை செய்துட்டு வந்து களைப்பில் பிள்ளையை போய் 2 பான்பராக்கு வாங்கிட்டு வா, 2 குட்கா வாங்கிட்டு அனுப்புவார்கள்.
சிகரெட் வாங்கிட்டு அது போன்ற நடைமுறைகளை இது கண்டிப்பா போன்ற அறவே நடைமுறைகள் இருக்கவே கூடாது. நாங்க பொது மேடையில் பேசுவது வழக்கம். நேற்று கூட ஒரு சவர இப்ப தொழிலாளர் நீங்க சங்கத்தினுடைய வணிகர் நிகழ்ச்சியிலே உங்களுடைய பேசியிருந்தோம். வணிகர் சங்க கூட்டமைப்பு சார்பா 13-14 வயது சிறுவர்களுக்கு சிகரெட்டோ இது போன்ற புகையிலை வஸ்தோ நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு எதுவும் இது போட்டிருக்கீங்களா? ஒரு தீர்மானம் மாதிரி போட்டிருக்கீங்களா? இப்போ இந்த வயசு என்பது எல்லா கடைகளில் சாதாரணமாக உங்களுக்குலாம் தெரியும். கடைகளுக்கு வேலைக்கு ஆள் கிடைப்பது பெரிய அரிதாக இருக்கு. கடையில் இருப்பது யார் இருப்பான்னு கேட்டிங்கன்னா அவருடைய கடை உரிமையாளர் இருப்பார். அவரை மாற்ற வேண்டும் என்றால் அவருடைய துணைவியார் இருப்பார். துணைவியாருக்கு வந்து பையன் வந்த உடனே அவன் 10 வயசா 20 வயசாலாம் எதிர்பார்க்கறது அவங்களை அந்த அளவுக்கு ஒரு தொலைநோக்கு சிந்தனைகள் இருக்காது. சாதாரணமாக வந்த உடனே கடையில் இருந்த பொருள் ஒரு தீர்மானம் இருக்கிறது சிறுவர்களுக்கு கொடுக்க கூடாது என்று நீங்க சொல்லியிருக்கீங்க. இருக்கிறது. அதுல வந்து இப்போ ஒயின் ஷாப்ல கூட இத்தனை வயசுக்குள்ள தான் இருக்குன்னு சொல்லுது. அந்த அத்தனை வயசுக்குள்ள பிள்ளைகள் அங்க இருக்கு. சாதாரண மக்கள் கருத்தோடு சேர்ந்து வாய்ப்போம். வருங்க. வணக்கம் ஜிடி விவாத நிகழ்ச்சி. வணக்கங்க. வணக்கம் சார், சொல்லுங்க, கருத்தை பதிவு செய்யுங்க. எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க வந்து இப்ப இந்த மது போதைப் பொருள் சட்டம் போட்டுருக்குங்க. சொல்லுங்க. இது வந்து கிராமப்புறத்துக்கும் போய் இது சேருமா இல்ல டவுன் பகுதியில் மட்டும் அது நிக்குமா? தமிழகம் முழுவதும் அது உங்கள் கையில் தான் இருக்கிறது. அது ஆட்சி போன ஆட்சி வந்தா அந்த சட்டம் மாத்திடுறாங்க, மறுபடியும் வேற ஆட்சி வந்தா அந்த சட்டம் மாத்திடுறாங்க. இல்ல, இப்ப இந்த தடை சட்டம் இருப்பதை நீங்கள் எப்படி பாக்குறீங்க? இது நல்ல விஷயமா, ஆரோக்கியமான விஷயமா, நடைமுறையில் சாத்தியம் எந்த வகையில் சாத்தியமாகும், அது போன்ற விவாதங்கள் பேசுங்க நீங்க. இது நல்ல விஷயம் தான். நல்ல சட்டம் கொண்டு வரணும். கிராமப்புறங்களுக்கு முக்கியமா வந்து கொண்டு சேர்க்கணும். அது டவுன் ஏரியாவோட கிராமப்புறத்துல தான் அறியாமையினால நிறைய. நீங்க எந்த கிராமம், இப்ப நீங்க எந்த பகுதியில இருந்து பேசுறீங்க? நாங்க சேலம் மாவட்டத்துல இருக்கிறோம், கிராம பகுதியில் இருக்கிறோம். கிராம பேர் என்னது? நெய்யர்பட்டி. சரி, உங்க பகுதியில எந்த அளவுக்கு இந்த பான்பரா குட்கா போன்ற போதை வஸ்துக்கு பழக்கம் இருக்கு? இந்த பக்கம் வந்து பான் பிராக் நிறைய யூஸ் பண்றாங்க. கடையில மளிகை கடையில அதுதான் அதிக வியாபாரம் ஓடுற நிலை இருக்குது. அதனால நான் எங்களுக்கு வந்து இந்த சட்டத்தை பத்தி சரியா புரியல. அதாவது சட்டம் ஆட்சி மாறினாலும் இந்த சட்டம் அப்படியே இருக்குமா? இல்ல, இந்த சட்டம் இருக்கும். நீங்க நடைமுறையில் மக்கள் திருந்துவதற்கு ஒரு வாய்ப்பாகவே இது அமையும். நீங்க வணிகர் சங்க தலைவரும் இனிமேல் விற்க மாட்டோம் என்று கூறியிருக்கிறார். இல்ல, இன்னொரு விஷயம், நீங்க சட்டம் என்பது போடப்பட்டவுடன் கடைபிடிப்பது மக்கள். நீங்க கடைபிடிச்சீங்கன்னா தான் ஜெயிக்கும் சட்டம். மக்கள் கடைபிடிப்பாங்க. இருந்தாலும் அது வந்து கடைக்காரர் விற்கிறீங்க தெரியாம மறைமுகமா வித்துட்டு இருப்பாங்க. அது வந்து இல்ல மறைமுகமா விற்பார்கள் விற்க மாட்டார்கள் என்பதுக்கு அல்ல. அதாவது மக்கள் வந்து இந்த மாதிரி தவறான பொருளை நாம் வாங்கக்கூடாது என்பதை மனக்கட்டுப்பாடை உருவாக்கப்படுத்தக்கூடியது மக்கள் கையில் இருக்கிறது. ஏன்னா நம்ம ஊர்ல இருந்து நம்ம ஏர்போர்ட்டுக்கு போனா குப்பையை கீழே போடுறோம், சிங்கப்பூர் ஏர்போர்ட் போனா குப்பையை பாக்கெட்ல வச்சுக்கிறோம். அதே தப்பு நம்மளால தான் செய்யறோம். இங்க வரும்போது அதே தப்பு நம்ம தான் செய்யறோம். நெய்க்காரன் பட்டியிலிருந்து அழைத்ததற்கு மிகவும் நன்றி. உங்கள் கிராமம் மட்டுமல்ல, தமிழகத்தில் உள்ள அனைத்து கிராமத்திலும் இதை உபயோகிக்க கூடாது என்கிற விழிப்புணர்வு இளைஞர்களுக்கு வர வேண்டும். நன்றி, கருத்து பதிவு செய்ய நன்றி. நன்றி. அதாவது எந்த பொருள் தடை செய்தாலும் கள்ள செந்தில் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்து மக்கள்கிட்ட வந்துருது. அதனால மக்கள் நாங்க என்ன சொல்றோம்னா, வியாபாரிகளை பொறுத்தவரையிலே மக்கள் ஒரு வலுவான கட்டுப்பாட்டுக்குள் அவர்கள் வர வேண்டும். இப்ப சாதாரணமா சீரட்டு குடிச்சுக்கிட்டு அந்த கருத்து நம்ம பாலு சாட்டை கேட்போம் சார். இந்த இப்ப நேருடைய இந்த கருத்து, அதாவது சட்டம் வருது ஆனா அது நடைமுறையில் சாத்தியமா அப்படிங்கிற ஒரு அச்சமா இருக்கு எங்களை போன்ற கிராம மக்களுக்குங்கிறாங்க. அதை நீ எப்படி பாக்குறீங்க? ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று வந்து என்ன சொன்னா மக்களுடைய எதிர்பார்ப்பு, இன்னொன்று வந்து அதை அமல்படுத்துகிற அமைப்பு, இந்த பிரிவு. நீங்கள் அமல்படுத்துவது என்பது ஒரு அரசாங்கத்தினுடைய ஒரு செக்ஷன்ட்டை தான் கொடுக்குறாங்க. அது போலீஸாக இருக்கலாம், அல்லது ஐயா சொன்ன மாதிரி வணிக வரித்துறை பிரிவாக இருக்கலாம், அல்லது போதை தடுப்பு அப்படின்னு கூட ஒன்று வச்சுக்கலாம். ஆனால் இந்த அமல்படுத்துவது அப்படி என்று வருகிற போது, இப்போ ஒரு இடத்துல வந்து குட்கா பான் மசாலா விற்கிதுன்னு வச்சுங்களேன், மக்கள் போய் கேட்டால் என்ன சொல்லுவாங்க? உன் வேலையை பார்த்துட்டு போ, போலீஸ்காரனுக்கு தெரியாது நீ பெரிய சட்டம் பேசுறியா நீ அப்படின்னு சொல்லுவாங்க. போலீஸ்கார்ட்டே நீங்கள் கேட்டிங்கன்னா அப்படியே அங்கே விற்கிறாங்களா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். இதனால தான் வந்து என்ன வருதுன்னு சொன்னால் மக்கள்கிட்ட ஒரு அவநம்பிக்கை வருது. இது அமலாகுமா? அதனால வந்து என்ன பண்ணணும்னு சொன்னா, மக்கள் வந்து அவேர்னஸோட விழிப்புணர்வோட இருப்பதற்கு எல்லாரும் ஒத்துழைக்கணும். நீங்க வந்து இவர் போய் கேட்டா இப்படி சொல்லுவாரு, கடைக்காரர் போய் கேட்டா உன் வேலையை பார்த்துட்டு போ, வாங்குறேன் வாங்குறான் நான் விற்கிறேன்னு அவர் சொல்லுவாரு. அதை கட்டுப்படுத்துகிற அமைக்கிட்ட போனா சரி நான் பார்த்துக்கிறேன் நீ போ அப்படின்னு சொல்லுவாரு. இந்த மாதிரியான இதுல வரும்போது இந்த அவநம்பிக்கை வருது. ஆனா நாம நம்ம என்ன பார்க்கணும்னு சொன்னா, இதனை இந்த அமல்படுத்துவதை சில பிரிவுகளாக பிரித்து கொள்ள வேண்டும். ஒன்று சட்டத்தை அமல்படுத்துகிற காவல்துறை அல்லது வேறு துறைகள், அது தனி. இன்னொன்று மக்களிடத்திலே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக
தொடர்ந்து மேற்கொள்ளப்படுகிற பிரச்சாரம். உதாரணத்துக்கு சொன்னீங்கன்னா, ஒரு தேர்தல் வருதுன்னு வச்சுங்களேன், வாக்களிப்பது உங்களுடைய உரிமை, அவசியம் வாக்களியுங்கள் அப்படின்னு தினமும் புகழையை எதிர்த்து திரைப்படங்கள்ல இருந்து நிறைய விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்து கொண்டுதானே இருக்கிறது. திரையரங்கு சென்றால் இது போன்ற விழிப்புணர்வு பிரச்சாரம் போறதான் செய்யறாங்க. திரைப்படத்தில் என்ன பண்றாங்க, சிகரெட் பிடிக்கிற போது நீங்க புகைப்பிடிப்பது உடல் நலத்துக்கு தீங்கு அப்படின்னு போடுறாங்க. இல்ல விளம்பர படங்களும் ஆவணப்படங்களும் தனியா எடுத்து திரையரங்குல இல்ல போடுறாங்க. அது அரசாங்கம் வந்து போடுது. நாம சொல்ல வர்றது இதை விட இன்னும் கூடுதல். வெறும் திரைப்படம் மட்டும் இல்ல, வேற என்ன மாதிரி எல்லாம் விழிப்புணர்வு பிரச்சாரம் பண்ணணும், வேற என்ன மாதிரி ஐயா சொன்ன மாதிரி பள்ளிக்கூட மாணவர்களுக்காக நீங்க திரைப்படத்துல போறவங்க எல்லாரும் பல பேர் அந்த அவங்க ஒரு கணக்கு வச்சிருக்காங்க. 6:30 மணிக்கு படம்னா 6:15 வரைக்கும் இதுதான் ஓடும், அதனால 6:30 மணிக்கு உள்ள போனா போதும்னு நினைக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. அது ஒரு பக்கத்துல இருக்கட்டும். சின்ன வயசுல இருந்தே பள்ளிக்கூடத்திலிருந்தே இது எவ்வளவு தீங்கானது என்பதை அங்க ஆசிரியர்களும் மற்றவர்களும் அதை மக்கள் அந்த மாணவர்கள் மனசுல பதிய வைக்கணும். உதாரணத்துக்கு சொன்னாங்க பாருங்க, அப்பா போய் ஒரு குட்கா இந்த பான் மசாலா வாங்கிட்டு வான்னு சொன்னார்னா இந்த குழந்தை மறுக்கிற குழந்தையாக மாறணும். அந்த அளவுக்கு விழிப்புணர்வு. ஆமா, எங்க டீச்சர் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் நீங்க வாங்கக்கூடாது, அப்பாவுக்கு வாங்கி கொடுக்காதீங்கன்னு சொல்லியிருக்காங்க, அதனால நான் கடைக்கு போக மாட்டேன் என்று சொல்லுகிற குழந்தைகளாக அந்த குழந்தைகளை மாற்றணும். அப்படி மாற்றினாங்கன்னு சொன்னா அப்பா சொன்னாலும் அது கேட்காது, இது தப்புப்பா அப்படின்னு சொல்லும். இங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா, ஏதோ பாடம் படிக்கிறது என்பது வெறும் மார்க் வாங்குற விஷயமா மாறி போச்சு. அதனால என்ன ஆகுதுன்னா, ஒரு எத்திக்ஸ் சமூகத்துல இது சரி இது தவறு இது செய்யலாம். கல்வி என்பது வாழ்க்கைக்காக ஒரு மனப்பாடம் அந்த இதுக்கு வரணும். இன்னும் ஒரு சிறப்பா இருக்குங்கிறதா ஒரு விஷயம். செய்தி என்னன்னா, இப்போ சாதாரணமா எல்லார் வீடுகள்லயும் பிள்ளைகள் என்ன செய்யறாங்கன்னா, படி காலையில எழுந்திருச்ச நேரத்துல இருந்து எழுப்பிடுறாங்க, விடிய காலமே புக்கு படிக்கிறதோ இல்லையா, புக்கை வச்சுக்கிட்டு இருக்கணும் அம்மா அப்பாவுக்கு. ஸ்கூல்ல இருந்து வந்துருச்சு, ஸ்கூலு டீச்சர்ஸ் படின்னு சொல்லியிருப்பாங்க. வீட்டுக்கு வந்த பிறகு அம்மா சொல்லுவாங்க, அப்பா சொல்லுவாங்க டியூஷன் படி, நான் டிவி பார்க்கணும்னு சில பேர் கலாச்சாரம் வச்சிருப்பாங்க. படின்னு இந்த பிள்ளைகளை சொல்லும் போது அது பொது கலாச்சாரமே இல்லாமல் நிறைய பிள்ளைகள் வளர்ந்துகிட்டு இருக்கு. சமூக தொடர்பே இல்லாமல் வளர்ந்துகிட்டு இருக்கு. அதாவது பிள்ளைகளுக்கு எல்லாம் கற்றுக் கொடுக்கணும் என்பது ஒரு பழக்கத்தை வச்சிருக்கணும். விளையாட்டு துறையில் இருக்கணும், பொதுத்துறையில் இருக்கணும், பொதுவான சிந்தனைகள் இருக்கணும். இப்போ இத விழிப்புணர்ச்சி என்னன்னா, இப்போ இவங்க இருக்காங்க, இவங்க போன்றவர்கள் இதை கையில் எடுத்துக்கொண்டு பள்ளிகள் கல்லூரிகளுக்கு நேரடியாக சென்று அந்த பிள்ளைகள் மனசுல இதை ஊட்டும். அது எந்த பிள்ளைகள் எப்படி அதை ஏற்றுக்கொள்ளுமோ, நீங்க போய் சாதாரணமா மேடையில போய் நின்று இதெல்லாம் நீங்க சாப்பிடக்கூடாது போகக்கூடாதுன்னு சொன்னா அது பக்குவமாக, அதாவது பிள்ளைகளை போய் இப்போ படின்னு சொன்னா, இப்போ நாளை என் பையனை என் வீட்டில் படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நான் சொல்லுவேன், நீ படிக்காடா பொறுமைப்படுறான்னு சொல்லுவேன். எல்லாருமே ஒரே பெற்றோர்களும் திணிக்கிற இந்த அமைப்பு கூட அவர் மன அழுத்தத்தை அந்த குழந்தைகளுக்கு உண்டு பண்ணுது உண்மை. எல்லாத்தையும் அவங்க ஒரு ஓரலா எடுத்துக்கிறாங்க. புகையிலை குடிக்க கூடாது, எல்லாத்தையும் ஒரு மனப்பாடம் பண்றது எடுத்துக்கிறாங்க. ஒரு விஷயம் புகையிலை குடிப்பதனால் எவ்வளவு கேடு, உங்க அப்பா உனக்கு ஆரோக்கியமா இருந்தால்தான் உன்னுடைய வாழ்க்கையை ஆரோக்கியமா கொண்டு செல்ல முடியும். எல்லா விஷயங்களும் மாணவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது, சரியான முறையில் கொடுக்கப்படவில்லை. அதாவது சரியான முறையில் கொடுக்கப்படவில்லை. அதாவது சாதாரணமாக எல்லா பிள்ளைகளும் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு பையன் சிகரெட் குடிச்சானா அதுல ஒரு வாங்கி அவன் தம் அடிப்பான். நீங்க ஒரு பையன் சிகரெட் குடிப்பான், அந்த ஒரு பையன் சிகரெட்டை குடிச்சுக்கிட்டு நின்னான்னா சுத்தி நிக்கிற 4 பேர் வாயில அவனே வைப்பான், சும்மா ஒரு ஊதுறாமா. இது சாதாரண யதார்த்தமா போகக்கூடிய ஒரு விஷயம். இப்ப இந்த 4 பேர்ல இன்னொருத்தையும் அடுத்த நாள் ஒரு சிகரெட்டை வாங்கிட்டு வருவான் வரும்போது. கண்டிப்பா இது பெற்றோர்கள் ஊடகம் எல்லாத்துக்குமே பழக்கப்படுத்தப்படுகிறது. இல்லன்னா அவங்க அப்பா சிகரெட் குடிப்பாங்க, அதுல ஒரு பாக்கெட் ஒண்ணு எடுத்துட்டு வருவான். ஏன்னா அப்பா குடிக்கிறாங்க, நம்ம ஒண்ணு குடிச்சு பார்க்கலாமே அப்படிங்கிற எண்ணங்கள் தோணும். கண்டிப்பா இதை பொதுமக்கள் கருத்தோடு சேர்த்து நாம் விவாதிப்போம். வணக்கம், ஜிடி விவாத நிகழ்ச்சி. இணைப்பு துண்டிக்கப்பட்டது. சாதாரணமாக பள்ளி குழந்தைகள் கல்லூரி குழந்தைகளிடத்துல இதை அழகாக கொண்டு போய் அவங்க எப்படி மாணவர்களை குறிவைத்துதான் இந்த விழிப்புணர்வு பிரச்சாரம். ஏன்னா ஐயா சொன்ன மாதிரி வீடுகள்ல அப்பா சிகரெட் வாங்கிட்டு வா, நான் வாங்க முடியாதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிருச்சுன்னா தகப்பனாருக்கு ஒரு 60% தகப்பனார் என்ன செய்வாங்க, பிள்ளையே நம்மளை அறிவுரை சொல்ற மாதிரி இருக்குப்பா, வேண்டாடா குடிக்க கூடாது, இந்த சிந்தனை ஏற்படும். அதை தாண்டியவர்கள் அந்த பிள்ளையை அடிச்சு கூட நீ வாங்கிட்டு வான்னு சொல்லலாம். ஆனால் அதையும் தாண்டி தன்னுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு வாங்க முடியாது, இது குடிக்க கூடாது நீங்க வீட்டுல, ஏன்னா சிகரெட் நீங்க ஒரு ஆள் குடிச்சீங்கன்னா வீட்டுல இருக்கிற அத்தனை பேரும் கேட்டு மாணவர் பருவத்திலிருந்தே விழிப்புணர்ச்சி ஏற்படுத்த வேண்டும். ஏன்னா முளையிலே அது ஊர்க்கப்படுத்தணும் பிள்ளைகளை. இப்ப சாதாரணமா ஒரு கல்லூரி நடத்துவது, பள்ளி செயல்பாடுகள் எடுத்துவது. சார், இப்ப பெரும்பாலும் இந்த புகையிலை பழக்கம் இது பெரும்பாலும் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய, குறிப்பா இந்த குட்கா பான் மசாலா
கட்டிட தொழிலாளர்கள் மத்தியில் அதிகம் இருக்கிறது தமிழகத்தை பொறுத்தவரை. அதற்கு காரணம் வேறு மாநிலத்திலிருந்து வரக்கூடிய கட்டிட தொழிலாளர்களோடு அவர் நட்பு வைப்பதுதான். 12-13 வயதில் அந்த பழக்கம் வருகிறதுன்னு ஒரு புள்ளி வர சொல்லுது. எப்படி பாக்குறீங்க? இது இப்போ சமீபத்திய புள்ளி வரமா இருக்கலாம். ஏன்னு சொன்னா சமீபத்தில் தான் அவங்க இங்க வந்து வேலை பார்க்குறாங்க. இது வந்து கட்டிட தொழிலாளர்கள் மட்டுமல்ல, நீங்க ஆட்டோ ஓட்டுநர்கிட்ட பார்க்கலாம், இல்லை லாரி ஓட்டுநர்கிட்ட பார்க்கலாம். நீங்க சொன்னது வந்து ஒரு வகையில் சரி. என்னன்னு சொன்னா பொருளாதார ரீதியாக ரொம்ப குறைவான ஊதியம் பெற்று குடும்பம் நடத்துறவங்கள்ட்ட கொஞ்சம் அதிகமாக இருக்குங்கிறது உண்மைதான். இதுக்கு வந்து ஒரு காரணம் அவங்க வந்து என்னன்னு சொன்னா சில பேருக்கு வந்து என்ன இதை மாற்றாக பார்க்குறாங்க. ரெண்டு விஷயத்தையும் பார்க்கணும். மாற்றாக இப்போ மேடம் சொன்னாங்க, ரொம்ப சரியா சொன்னாங்க. அதாவது குடிப்பழக்கம் இருந்தால் அவனுக்கு வந்து பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, அவனோட யாரும் பழக மாட்டாங்க, அதை கொஞ்சம் ஒதுக்கி வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பழக்கம் வந்து பெரிய லெவல்ல சமூகத்துல பாதிப்பு ஏற்படுது. இது ஒண்ணும் இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு போக்கு இருக்கு இல்லைங்களா? இது உளவியல். அப்ப தண்ணி அடிக்கிறத விட பான் பராக் போட்டா பிரச்சனை இல்ல, பான் மசாலா உடல் நலன் வந்து இருப்பதிலே உடல் நலத்தை மிகவும் பாதிக்கக்கூடிய அது தெரியல அவங்களுக்கு. ஆரம்பத்துல அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதுல என்ன பண்றாங்கன்னா சமூகத்துல இதனால வர்ற பிரச்சனையை விட சமூக பிரச்சனை, நான் சொல்றது உடல் பிரச்சனை இல்ல, சமூக ரீதியா இது போட்டா நம்மள ஒரு அந்நிய மாதிரி பாக்குறாங்க. இது என்ன பரவாயில்ல, ஒன்னும் பிரச்சனை இல்லை. அப்போ இது ஒரு அந்தஸ்தா கூட சில பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் பல பேர் பார்த்திருக்கேன். என்ன சொன்னா இவர் வந்து இந்த பான் பராக் போட்டுட்டு அவர் அந்த எச்ச துப்பிட்டே போவார் பாருங்க, அது ஒரு பெரிய பெருமையா. ஒரு நோயாளி மாதிரி யாரும் பார்க்க மாட்டாங்க. மது அருந்து வர சிகரெட் குடிப்பது ஒரு தீய பழக்கமுடையவரா பார்ப்பாங்க. ஒரு தப்ப செய்யறாரு அப்படின்னு பாக்க. இது அப்படி பாக்குறது இல்லைங்கிறது ஒரு சிக்கல். அதனால இதுவும் ஒரு தப்பு தான் அப்படிங்கிற உணர்ச்சியை இப்ப ஏற்கனவே அந்த உணர்ச்சி வந்துச்சு பாருங்க. குடிக்கிறது தப்பு, அது நம்ம தப்பா பார்க்குறாங்க, சிகரெட் குடிச்சா நம்மள ஒரு மாதிரியா பார்க்குறாங்க. அதே மாதிரி எண்ணம் சமூகத்துல இந்த பழக்கம் உள்ளவர்கள் மீதும் வந்தாச்சுன்னு சொன்னா இன்னும் கூட கொஞ்சம் நல்ல ஒரு தீய பழக்கம் என்பது குறித்து விழிப்புணர்வு அதிகப்படுத்தணும் மக்கள். கரெக்டா சொன்னாங்க மேடம். என்னன்னு சொன்னா இப்ப பொண்ணு பார்க்க போனா எப்படி குடிகாரனா கொடுக்க மாட்டாங்களோ அது மாதிரி பான் மசாலா கூட கொடுக்க மாட்டேன்னு ஒரு இது வரணும். வந்துன்னா சரியா. மேடம், உங்க கள ஆய்வுல தமிழகத்துல இதனுடைய வீரியம் வந்து எந்த அளவுக்கு இது தாக்கிருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்க கள ஆய்வுலாம் பண்ணியிருக்கிறதா சொன்னீங்க. குமரி மாவட்டம்லாம் வந்து கல்வியில முதன்மையா இருக்கக்கூடிய மாவட்டம், அங்கேயே குழந்தைகள் அதிகம் பாதிக்கப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்கீங்க. எந்த அளவுக்கு இது வந்து தாக்கிருக்குன்னு நினைக்கிறீங்க? இதுல வந்து ரெண்டு விஷயம். ஒன்று, விக்ரமராஜா சொன்ன மாதிரி நீங்க வந்து அந்த ஸ்கூல் குழந்தைகளையே வந்து கடைக்கு போய் வாங்கிட்டு வரக்கூடிய ஒரு கலாச்சாரம் நம்ம கிட்ட இருக்குன்னு. நாங்க சென்னையில சமீபத்துல பண்ணல ஆய்வுல வந்து 39% குழந்தைகள் தங்களுடைய பெற்றோருக்காகவோ இல்ல உறவினர்களுக்காகவோ கடையில போய் 10 to 13 வயதிற்குட்பட்ட குழந்தைகள் வந்து கடையில போய் புகையிலை வாங்க போயிருக்காங்க. அவங்களுக்கு மறுக்கப்படலை, கொடுத்து அனுப்பியிருக்காங்க. ஸோ இது வந்து புகையிலை தடுப்பு சட்டத்தின் கீழ் வந்து 18 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு கொடுப்பதோ இல்ல அவங்க விற்பதோ வந்து வாங்குவதோ விற்பதோ தடை செய்யப்பட்டிருக்கு இருக்கு. ஆனா சென்னையிலேயே வந்து அந்த மாதிரி இது மாதிரி கிராமப்புறங்கள்ல இன்னும் கேட்கவே வேண்டாம், பெருமளவுல கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஆனா இன்னைக்கு தேசிய புகையிலை கட்டுப்பாடு சட்டம், அதாவது நேஷனல் டொபாக்கோ கண்ட்ரோல் ப்ரோக்ராம்னு சொல்லி ஒன்று இந்த புகையிலை தடுப்பு சட்டத்தை தொடர்ந்து இந்தியா முழுவதும் உருவாக்குன இதுல ஒரு குறிப்பான ஒரு முக்கிய அம்சம் வந்து பள்ளி சுகாதார கல்வி. ஸோ ஸ்கூல் ஹெல்த் ப்ரோக்ராம்னு சொல்கிறோம். ஸோ அதில் வந்து புகையிலை பற்றிய விழிப்புணர்வு வந்து தொடர்ந்து ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. அதில் இன்னைக்கு வந்து அதுக்கான ஒரு மேனுவல்லாம் தயார் பண்ணி இன்னைக்கு மருத்துவர்கள் வந்து தொடர்ந்து போயிட்டு இருக்காங்க பள்ளிகளுக்கு. ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னாக்கா, இது வந்து அரசாங்க பள்ளிகளுக்கு மட்டும்தான் அரசாங்கம் இதை அமல்படுத்துது, தனியார் பள்ளிகளுக்கு இதை அமல்படுத்தலை. ஏன்னா தனியார் பள்ளிகள் என்ன நினைக்குது, எங்கள் குழந்தைங்க செய்ய மாட்டாங்க, நாங்கள் வந்து எங்களுக்கு அந்த பழக்கம் கிடையாது, எங்கள் குழந்தைங்கள்லாம் இதெல்லாம் என்னன்னே தெரியாது, நீங்கள் வந்து கற்றுக் கொடுத்துறாதீங்க அந்த மாதிரி சொல்றாங்க. ஆனா நம்மளோட ஆய்வுல வந்து அதுல எந்த வித்தியாசமும் இல்லை. இந்த குழந்தைகள் தனியார் பள்ளி குழந்தைகளும் அவங்களும் எல்லாம் ஒரே மாதிரி தான் பயன்பாடு இருந்தது. ஃபியூச்சர்ல உங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணம் இருக்குதான்னு கேட்டப்போ 2 பேருக்கும் தனியார் பள்ளிக்கும் அரசாங்க பள்ளிகளுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. எல்லாருமே ஆமா எங்களுக்கு இதை ஒரு தடவையாவது பரிசோதனை பண்ணி பார்க்கணுன்ற ஆர்வம் இருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பெற்றோர்களுக்கு நீங்க எடுத்து சொல்லியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டாக்கா, இந்த அரசாங்க இதுல உள்ள பள்ளியில் உள்ள குழந்தைகள் பொதுமக்கள் கருத்தோடு இணைந்து பயணிப்போம். வணக்கம், ஜிடிவி விவாத நிகழ்ச்சி. சார் வணக்கம், தேனி மாவட்டம் உத்தமபாளையம் எக்ஸ் ஆர்மி பாண்டியன் பேசுறேன் சார். வணக்கம், உத்தமபாளையத்திலிருந்து சொல்லுங்க சார். அதாவது வந்துட்டு இப்ப புகையிலை இந்த இதெல்லாம் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க, எல்லாமே நான் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். சொல்லுங்க. ஆனா இந்த அறவே வந்து அந்த புகையிலை உற்பத்தி பண்றதே நிறுத்தினா தானே சார் இது வந்துட்டு நிச்சயமாக வந்துட்டு அதை ஒழிக்க முடியும். கடையில விற்பனை பண்றாங்க,
அப்ப வந்து விற்பனை பண்றது யாரும் வாங்கக்கூடாது, நீங்க திருந்திருங்கன்னு சொன்னதெல்லாம் நடக்காது. அதை கம்ப்ளீட்டா இது பண்ணணும் சார். அப்பதான் வந்துட்டு அதை ஒழிக்க முடியுமோ ஒழிய மற்றபடி வந்துட்டு இப்படி விவாதங்கள் போட்டுட்டோம் இல்ல நீங்க திருந்துங்கன்னு சொன்னா யாருமே திருந்த மாட்டாங்க. ஒரு பொருள் கிடைக்கலன்னு சொன்னா 4 நாளைக்கு பார்ப்பாங்க, 5 நாளைக்கு பார்ப்பாங்க, 1 வாரம் பார்ப்பாங்க, விட்டுருவாங்க. இல்ல அது போன்ற விவகாரங்கள் நடைபெறக்கூடாது என்பதற்கு தான் விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கள்ளச்சந்தை எப்படி தடுப்பது, வணிகர்களிடம் எப்படி விழிப்புணர்வு ஏற்படுத்துவது என்கிற தளத்தில் தான் விவாதம் சென்று கொண்டிருக்கிறது. உத்தமபாளையத்திலிருந்து கருத்தை பதிவு செய்ததற்கு நன்றி. நன்றி. இன்னொரு இது என்ன அப்படின்னாக்கா, இப்ப வந்து இந்த கள்ளச்சந்தை வந்துருமோ பேச்சு எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கு. ஆனா இந்த குறிப்பிட்ட பிரிவு சட்டம் வந்து இந்தியா முழுவதும் இருக்கு. இது தமிழ்நாட்டு சட்டம் இல்ல. ஏன்னா தமிழ்நாட்டுல மட்டும் 2001 இது கொண்டு வந்தப்போ நிறைய ஸ்மக்லிங் வந்தது. அது வந்து ஒரு பெரிய கேள்விக்குரிய விஷயமா இருந்தது. ஆனா இன்னைக்கு வந்து இந்தியா முழுவதும் இதுவரைக்கும் 29 மாநிலங்கள் அமல்படுத்தியாச்சு. இன்னைக்கு தமிழ்நாடு வந்தாச்சு. இன்னும் 2 மாநிலங்கள் தான் பெண்டிங்ல இருக்கு. அதுவும் கூடிய சீக்கிரம் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறோம். இது உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் 2.3.4 பிரிவின் கீழ் இந்த சட்டம் வந்து அமலுக்கு வருது. இது வந்து மருந்து தடுப்பு துறை வந்து இதற்கான அமலாக்கத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. அரசு இப்படி ஒரு தடை விதிக்கும் போது வணிகர்களும் நுகர்வோர்களும் இணைந்து செய்யணும். அரசாங்கம் அவங்க ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்திருக்காங்க. இனி மக்கள் இன்னொரு ஸ்டெப் முன்னாடி இதை நம்ம நலனுக்கு தான் நினைச்சிட்டு அவங்க ஒத்துழைப்பு கொடுக்கணும். கண்டிப்பா உங்க கருத்து கண்டிப்பா ஜிடிவி மக்கள் ஏத்துக்குவாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நீங்க சார் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்திருக்கோம். நீங்க ஒரு வணிகருங்கிற முறையில இதை தடுப்பதற்கு உங்களுடைய பங்கு என்ன, மக்கள் எப்படி அதற்கு பங்களிப்பு செய்யணும்னு நினைக்கிறீங்க? மேடம் சொன்ன மாதிரி அரசு பள்ளிகளில் மட்டுமே இதை பிரச்சாரம் செய்வதை மாற்றி தனியார் பள்ளிகளிலும் அரசாங்கம் நினைச்சா பண்ணலாம். அரசாங்கம் என்பது ஒரு அதிகாரத்தை கையில் வைத்திருக்கிறார்கள். நாளைக்கு தனியார் பள்ளி அல்ல, பள்ளிகள் என்பது எல்லாத்துக்கும் ஒரே பள்ளி தான். மாநகராட்சி பள்ளினா மாநகராட்சி பள்ளிகள்லாம் தரமான பள்ளிகளாக மாறி வருகிறது. அவை மாநகராட்சி பள்ளிகள் தனியார் பள்ளிகள் என்று பிரிப்பதை விட்டுவிட்டு பள்ளிகளில் உள்ள படிக்கின்ற மாணவர்கள் மத்தியிலே இதை உணர்ச்சியை இந்த சூழலை அவர்களுடைய மனதிலே ஊக்கப்படுத்தி இது போன்ற தவறுகள் நடைபெறாத வண்ணம் அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும். ஒன்று. இரண்டாவதாக, இது சட்டம் என்பது போடப்பட்ட பிறகு வியாபாரிகளை தண்டிப்பதை விட அதை விட்டுவிட்டு முழுமையாக இது எங்கு தயாரிக்கப்படுகிறதோ அங்கு முளையிலே கிள்ளி எறிய வேண்டும் என்ற நோக்கத்திற்காக உடனடியாக அதை செய்வதற்கு தமிழக முதல்வர் ஆவணை செய்திருக்கிறார்கள். அதை மத்திய அரசும் உடனடியாக அதை கையிலே வைத்துக் கொண்டு எந்தெந்த மாநிலத்தில் தயாரிக்கப்படுகிறதோ அதையெல்லாம் தடை செய்த பிறகு முழுமையாக அகற்றப்பட வேண்டும். குறிப்பாக இப்போ இன்று தடை என்று சொல்லி இருக்கிறார்கள். இன்று தடை என்று சொன்னால் இப்போ எல்லாருமே ஓரளவு கையில் கொஞ்சம் ஸ்டாக் வச்சிருப்பாங்க. இப்போ அதெல்லாம் எப்படி செய்யறது, என்ன செய்யணும், ஒரு நடைமுறை என்பது ஒரு வார காலம், ஒரு 10 தினங்களுக்கு பிறகு இனிமேல் அந்த கடையிலே இருக்கக்கூடாது என்பதை தமிழக முதல்வர் அவர்களும் அந்த அரசு துறை அதிகாரிகள் நிர்ணயம் செய்யப்பட வேண்டும். உடனடியாக இன்னைக்கு நாளையே என்று சொன்னால் நாளையே வந்து நின்னா வியாபாரிகள் கஷ்டப்படுவார்கள். ஆகவே அதற்கு ஒரு காலக்கெடு கொடுத்த பிறகு முறையாக தமிழ்நாடு வணிகர் சங்கடைய பேரமைப்பு அனைத்து வியாபாரிகளையும் வலியுறுத்தி இது போன்று தடை செய்யப்பட்ட பொருட்களை விற்க வேண்டாம் என்பதை தமிழ்நாடு வணிகர் சங்கடைய பேரமைப்பு முழுமையாக செயல்படும் தருவதை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த விவாத நிகழ்ச்சியை பொறுத்தவரை தமிழக அரசின் இந்த தடை மிகவும் சரி. ஆனால் இதை முன்னெடுத்து செல்வதற்கு சில சிக்கல்கள் இருக்கிறது. அதை வணிகர்களும் நுகர்வோர்களும் இணைந்து அதை முறியடிக்க வேண்டும் என்கிற கருத்தை அனைவரும் நன்கு கலந்து கொண்ட அனைத்து விருந்தினர்களும் பகிர்ந்து கொண்டார்கள். அதே சமயம் பார்வையாளர்களாக இருந்த நேயர்களுடைய கருத்து என்னவாக இருந்தால் கள்ளச்சந்தை இருக்குமோ என்கிற தங்களுடைய அச்சத்தை வெளிப்படுத்தினார்கள். அதற்கு வணிகர் சங்க கூட்டமைப்பு தலைவரே அதற்கான பதிலை அளித்தார். மீண்டும் இது போன்றதொரு விவாத நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜீவசகாப்தன்.